அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கு அமைப்பிலேருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு விவாத அறைகூல் விட்டுருந்தாங்க. விவாத அறைகூலில் நாங்கள் எதையும் சந்திக்க போகிறோம், உங்களை முறியடிக்க போகிறோம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. நாம் என்ன செஞ்சோம், விவாத அழைப்பு கொடுத்தோம். வாங்க வீடியோ போட்டுருக்க வேணாம், நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம், விவாத அழைப்பு விவாதம் பண்ணிக்கிறோம்னு அவங்களையும் கூப்பிட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்க, இது வரைக்கும் பதில் தரவே இல்லை. பதில் தராமல் அந்த ஃபோன் உரையாடல்களில் கேட்கும் பொழுது நாங்கள் அதுக்கு தயார் இல்லை, எங்களுக்கு அதுக்குரிய ஆட்கள் கிடையாது, அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று மறுத்து விட்டார்கள். அந்த மறுத்த ஆடியோவெல்லாம் எடுத்து உங்களுக்கு தாஜுதீன் பாய் நினைஞ்சிருக்காரு என்டிவி மீடியாவில், அது இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அசத்தியத்தெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் இப்போ கமாலுதீன் மதனி, இந்த ஜாக்குடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு பதிவை போட்டிருக்கு. இந்த வீடியோ பாருங்கள். அவர் நம்மளை கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் இதை பாருங்கள். ஏன் ஒதுக்க வேண்டும், காரணம் என்ன, இந்த சொல்லக்கூடிய விளக்கங்கள் இது சரியில்லையே, குரானுக்கு இது முரணாக தெரியவில்லையே என்று யாராவது விளக்கம் கொடுத்தால், கவுண்டர் கொடுத்தால், அவர்களுடைய சுயமரியாதை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களை அவமானப்படுத்துறதும், அவர்களை பேச விடாமல் ஆக்குறதும், அவர்களை மட்டம் தட்டி பேசி வீதிக்கு வந்து அவர்கள் விளக்கங்கள் சொல்ல கூடாத அளவுக்கு அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையிலே உள்ள கொள்கை குழப்பவாதிகளும் இன்றைக்கு நினைச்சார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கில் உள்ள ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த கோமாளித்தனத்தை என்ன சிரிப்பாங்க. ஏன்னு கேட்டால், தரக்குறைவாக விமர்சித்தது யார்? நான் வந்து நூஹ் நபி சம்மந்தப்பட்ட ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு ஜாக்கு சார்பாக நீங்கள் மறுப்புன்னு கொடுக்குறீங்க. அந்த மறுப்பில் உளறல் தனியாக இருந்தது. அந்த மறுப்பில் நீங்கள் என்ன நாகரிகமாக பேசுனீங்க, முட்டாள் நீங்கள், மடையன்ட்டீங்க, குரான் தெரியாதவண்டீங்க, ஈமான் இல்லாதவண்டீங்க. அப்போ எல்லா கீழ்த்தரமான வார்த்தைகளையும் கண்ணியமாக விமர்சிப்பாங்களாம். நம்ம அவங்கள மானத்தை வாங்குற மாதிரி பதில் சொல்லிடுவோமா? சிரிக்க மாட்டான் யாராச்சும். ஒருத்தர் பதிவே போட்டிருந்தார், இவருடைய பேச்சில் வந்து என்னென்ன வார்த்தைகள் எண்ணி போட்டு இவ்வளோ வசவு வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பதிவில் என்னை திட்டக்கூடிய பைத்தியக்காரங்க இருக்க முட்டாள்னு என்னென்ன இருக்க சொற்பிரயோகங்கள் இருக்குமா அத்தனையும் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு துணிஞ்சு புழுகிறார். அதே மாதிரி வந்து மண்ணடியில் 2018 நடந்த பொதுக்கூட்டத்தில் என்னையை பற்றி கல்வி கூத்தினாரா இல்லையா? ரூமுக்குள் அடைந்து கூட்ட போகிறார், யாருமே இல்லை, ஆதரவு இல்லை, அவருக்கு கேவலப்பட்டு நிற்கிறார், திருந்தி மன்னிப்பு கட்டி எங்கள்கிட்ட வந்து சேரு இப்படின்னு பேசுனியா இல்லையா? இது தரக்குறைவான வார்த்தை இல்லையா? நான் அதுக்கு பதில் போட்டேன்ல, விவாதத்தை நேரடியாக சந்திப்போம் வா, நீ சொல்கிறது சரியாக இருந்தால் 2018 நான் வந்து கடிதம் போட்டேன். அந்த கடிதத்துக்கு என்ன பதில் போட்ட? எவ்வளோ திட்டி எவ்வளோ இழிவு. அந்த கடிதத்தை நீ தான் பரப்பிட்டு இருக்க. இப்போ அந்த கடிதத்தை நான் பார். கமாலுதீன் மதனி வந்து அந்த கடிதத்தை பார்க்கணும், ஒருத்தனை விட்டு பதில் போட வச்சுக்கல அதை பார்க்கணும், நான் போட்ட பதிலையும் பார்க்கணும், ஒரு நோட்டை வச்சுக்கிறேங்க. நான் என்னென்ன தரக்குறைவாக சொன்னேன்னு குறிங்க, உங்கள் சார்பில் என்னென்னலாம் கேவலமாக பேசியிருக்கிறாங்கன்னு அதையும் குறிங்க. அப்போ இதை கமாலுதீன் மதனி வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் அவங்களுடைய வாதத்துக்கு பதில் சொல்ல போனால் எங்களை இழிவுபடுத்துகிறாருன்னு சொல்கிறாரு. இது உண்மையா? அதையெல்லாம் நான் எடுத்து போட்டால் டைம் அதிகமாக போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இந்த அப்பாஸ் அலிங்கிறவனை வச்சு பேச விட்டாங்களா, அதில் உள்ள வசவு வார்த்தைகள் இருந்துச்சா, வாதங்கள் இருந்துச்சா? எல்லாம் வசவு. இந்த 100 ஒரு பேரில் கடிதம் போட்டாங்களே, அந்த கடிதத்தில் வசவு இருந்துச்சா, வாதம் இருந்துச்சா? அவ்வளவும் ஏச்சு பேச்சு இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள். எங்களிடத்துல மண்டிக்கிட்டு பாடம் கற்க வாங்கங்கிறான். இவன்ட்ட நம்ம மண்டிக்கிட்டு ஜாக்கு ஆரம்பிக்கும் போதே இல்லாதவன், நேற்று வந்து சேர்ந்தவன், எனக்கு என்ன செய்கிறான், நீ வந்து உனக்கு விருப்பம் இருந்தால் என்னிடத்துல மண்டிட்டு என்கிட்ட வந்து படித்துக்கொள், இப்படியெல்லாம் பேசுனது வந்து தரக்குறைவு இல்லைங்கிறார். யார்? கமாலுதீன் மதனி அந்த மாதிரி பேசுகிறார். அது மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, நாங்கள் யார் சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பிஜே ஆகிய நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் ஒருத்தந்தான் உரசி பார்க்குவதற்கு தகுதியான ஆள் என்று நான் சொல்லியிருக்கிறேன்னு பேசுகிறார். நாங்கள் எப்படி சொன்னேன், இந்த சொல்கிறார் பாருங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன்னு பாருங்கள், அவர் வீடியோ பாருங்கள். யாரெல்லாம் இன்றைக்கு சிலர் தங்களை பெரிய அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு உரசி பார்க்கின்ற ரைட் எங்களுக்குத்தான் இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸுகளை ஆயத்துகளோடு ஒன்றிணைத்து உரசி அதை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கிறது, நாங்கள் தான் அதுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஒரு எல்லை இருக்கணுமா இல்லையா? குரானை வந்து உரசி பார்க்குற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, எல்லாரும் உரசி பாருங்கிறேன். நான் மக்களுக்கு என்ன சொல்லுகிறேன், எல்லாரும் உரசி பாருங்க. இந்த குரான், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், இது நேர் மாற்றமாக இருக்குது, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்று மக்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, சிந்திக்கிற கடமை இருக்குது என்று நான் சொன்னால், யாருக்கும் இல்லாத அதிகாரம் எனக்கு தான் இருக்குது என்கிறார்.
உரசி பார்க்குற அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது என்று நான் எங்கே சொன்னேன்? எந்த ஒரு இடத்துலையாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா? நாங்கள் சொல்வதில் தவறு இருந்தால் எங்களுக்கு சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். நாங்கள் சொல்வதில் சரியாக இருந்தால் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பகிரங்கமாக தவறை சுட்டி காட்டினா ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி தவறுன்னு ஒத்துக்கிட்டு போனாலும் நாங்கள் இவர் என்னெல்லாம் மறுத்துக்கிட்டு இருந்தார் பின்னாடி நான் சொல்ல போகிறேன், பட்டியல் போட போகிறேன். இவங்க மார்க்கத்தில் என்னென்னலாம் விளையாண்டார்கள் என்பதை நான் சொல்ல போகிறேன். இது பீடிகை அவர் சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாரு? நான் தான் உரசிப்பா குரானுக்கு இது மாத்தம், இது ஹதீஸ் மாத்தம்னு சொல்கிறாரு. எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னாருங்கிறிய. நான் எங்கே சொன்னேன்? சுய நினைவோடு தான் நீங்கள் பேசுகிறீங்களா, வேறு மாதிரி பேசுகிறீங்களா? நான் அந்த கருத்தை சொல்லாமல் இருக்கும் பொழுது, என்னுடைய கருத்து அது இல்லைன்னு தெரியும் பொழுது, ஒரு சின்ன பையன் வந்து நீங்கள் சொல்வது தவறு என்ற ஆதாரத்தோடு சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக பொது வழியில் அறிவிக்கக்கூடியவன் என்று நான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் சொல்கிறாரு எங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்குது என்று இவர் பேசுகிறார் அப்படிங்கிறாரு. நான் அப்படி அதிகாரம் இருக்குன்னு பேசவே இல்லை. சரி, அடுத்து வருவோம். இப்போ ஜாக்கு இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் சரியான இயக்கமாக அதை சொல்லுவது இந்த வீடியோ. அந்த நூஹ் நபி சம்பந்தமாக போட்டு அந்த பதில் கொடுத்தவன மக்கள் அவங்க மத்தியில் ஆட்டம் கண்டுட்டாங்க. ஜாக்கில் உள்ளவங்கள கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியாமல் திணறாரு. அதை தக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ரொம்ப காலத்துக்கு பிறகு என்ன செய்கிறார், சீனுக்கு வந்திருக்கிறார். அவர் என்ன பேசுகிறாரு? ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸு பிரகாரம் நாங்கள் தான் சரியான ஜமாத்து, ரசூல்லா சொன்ன ஹதீஸை கேளுங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸை சொல்கிறார். உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸுக்கு அந்த ஹதீஸ் பிரகாரம் இவர்கள் தான் வழிகட்ட ஜமாத். எந்த ஹதீஸை இவர் காட்டுகிறாரோ அந்த ஹதீஸ் பிரகாரம் இந்த ஜாக்கு என்ற இயக்கம் தான் வழிகட்ட ஜமாத் என்று அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. இவர் அதை ஆதாரமாக காட்டுற அந்த வாதத்தை கூட முழுசாக கேளுங்க என்ன சொல்கிறாரு. இன்றைய நம்ம பார்க்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உதைத்துபுரி யமான் அவர்கள் சொல்லும்போது காரன் நாஸ் யஸாலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனல் கைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி தோழர்கள்லாம் நன்மையான விஷயங்கள், அது நன்மை என்ன, இந்த துவா என்ன, நான் சொர்க்கம் போகிறதுக்கு வழி என்ன, அது என்ன, இப்படி நன்மையை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். குந்து அசாலு அனி ஷர்ரி, நான் என்ன செய்வேன், நான் தீமை என்ன, எது தீமை எது கெட்ட காரியம், இதை பற்றியே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பேன். எதுக்கு நான் மகாபத்தை யுதுரிக்கனே, அந்த தீமை என்ன அடைஞ்சிடக்கூடாது, நான் தீமையில் போய் மாட்டிடக்கூடாது, அதனால தீமை நான் என்ன சொல்லி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ குல்தி யார சொல்லலாம் இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் ஒஷர்ரன், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் அறியாமை காலத்தில் இருந்தோம், தப்பு தண்டாக்கள்லாம் நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம் சொன்ன ஆமாம் அப்படி தான் இருந்தோம், எல்லாரும் அப்படி தான் இருந்தீர்கள். அப்போ குல்து ஹல் பாததாலிக்க ஷர்ரி மின் ஹைரன், அந்த குழப்பம் தீங்களுக்கு முன்னால் ஏதாவது நன்மை இருக்குதா, நன்மைகள் இருக்கிறதா, அந்த தீங்களுக்கு முன்னால் நாங்கள் நன்மையை பெறுவோமா? கால நாம், நீங்கள் நன்மை இருக்க ஓ ஃபீஹி தஹனுன் சொன்னார். அப்போ கொளுத்து ஒமா தஹனும் யார், தஹன் என்றால் என்ன சொன்னார், தஹன் என்று சொன்னார், ஒரு அரபி ஒரு வார்த்தை. தஹனுக்கு விளக்கம் சொல்லும் உங்களுக்கு கேட்கும்போது கௌமுன் யஹ்தூன பி கைரி ஹதிஹி, ஒரு சாரார் வருவார்கள், என்னுடைய சுன்னத்தை என்ன செய்வார்கள், சுன்னத்துக்கு மாற்றமாக செயல்படுவார்கள், சுன்னத்தை தூக்கி எறிவார்கள், சுன்னத்தை புறக்கணிப்பார்கள். தாரிஃபு மின்ஹும் துன்கிற, அவர்களை யார் என்ன நீ கண்டறிந்து அவர்களை நீ நினைச்ச வேண்டும், வெறுக்க வேண்டும், அவர்களை மறுக்க வேண்டும். சுன்னத்தை ஃபாலோ பண்ண மாட்டான், தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சுன்னத் தொழுதிருக்க மாட்டான், ஹதீஸை பற்றி பேசலாம். தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தான தர்மம் செய்திருக்க மாட்டான், தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நோம்பு பிடிச்சிருக்க மாட்டான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜமாத்தை பதித்துழுகளை தொழுதிருக்க மாட்டான். அவர்களெல்லாம் இன்றைக்கு உரசி பார்க்கின்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் வருவார்கள், சுன்னத்தை நினைக்க மாட்டார்கள், பால பண்ண மாட்டார்கள். கௌமுன் யஹ்தூன பி கைரி ஹதி, என்னுடைய வழிமுறை அல்லாத மற்ற வழிமுறைகளை அவரை பின்பற்றுவார்கள். குல்து ஃபஹல் பாத தாலிக மின் ஷர்ன், அதுக்கு பின்னாலே ஏதாவது தீங்கு இருக்கிறா, இப்படி வருவார்கள். அதுக்கு பின்னால் வருவா கால நாம், ஆமாம் வருவார்கள், ஒரு காலம் வரும், அங்கே துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய வாசலில் நின்று கொண்ட மக்களை அழைப்பார்கள், வா வா இங்க வான்னு சொல்லி. ஜஹன்னம்னா தெரியுமா, நரகத்து பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தாய்கள் வருவார்கள். தாய்கள் அல்லாஹ் சொல்ல துஆத், இங்க வா, நரகத்தை கொண்டு போய் சேக்கக்கூடியெல்லாம் சொல்லி இதுதான் சரி இதுதான் சரின்னு சொல்லிட்டு அக்கா அழைப்பார்கள். மன் அஜாபகும் இலையா, அந்த மாதிரி கொண்ட தாய்களுக்கு, நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அந்த தாய்களுக்கு யார் பதில் சொல்லுகிறார்களோ கதபூபியா, அந்த நரகத்தை இவங்களை கொண்டு போய் தள்ளிடுவான், அவனும் விழுந்து இவர்களையும் கொண்டு நினைச்சிடுவான். இப்படி சொன்னா சபதம், அதை மாதிரி தள்ளிடுவான். குல்தி யார சூழல்லா
அப்படி தாய் என்று சொல்லுகிறீர்களே, அவன் யார் சொல்லலாம்? அப்படி யார் தாய்? நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தாய் என்று சொல்கிறீர்கள், நரகத்துக்கு அழைப்பான் என்று சொல்கிறீர்கள். நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தாய் யார் சொல்லலாம்? சிஃபூம்லனா, அவர்களை எங்களுக்கு வர்ணித்து சொல்லுங்கள், அவங்களை அடையாளத்தை சொல்லுங்கள். கால சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் நம்முடைய தோலை நம் இனத்தை சார்ந்தவர்கள். நம்மளோட இருப்பான், நம்மளோட குரான் என்று சொல்லுவான், நம்மளோட ஹதீஸ் என்று சொல்லுவான், எல்லாம் இதுதான் தெரியும் சொல்லி ஒரு சொல்லுவான். ஏன்னா கல்ல நபி அல்சினத்தினா, நம்முடைய பாஷையிலே பேசுவார்கள், நம்முடைய மொழியிலே பேசுவார்கள், நம்மோடு இருப்பார்கள், நாங்கள் நம் சமுதாயத்தில் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஏன்னா பெரிய மார்க்க அறிஞர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அப்படியா சொல்லலாம்? அப்படியே அந்த மாதிரி கொண்ட ஆட்கள் இந்த மாதிரிலாம் செய்வாங்க, நரகத்துக்கு அழைப்பார்கள். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நாங்கள் என்ன செய்யறது? பெரிய மார்க்க அறிஞர் சொல்கிறான், குரானை கத்தேங்கிறான், ஹதீஸை கத்தேங்கிறான், இப்போ நரகத்துக்கு அழைப்பான்னு சொன்னீங்களே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யறது? யாரை சொல்லா கொடுத்த கொமா தாமுருணி இன் அதற்கு அணி தாளிக்க, அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரை சொல்லலாம்? அந்த காலம் வரும், நரக வாசல் அழைப்பான், குரானுமா ஹதீஸ் சொல்லுவான், கடைசி அழைக்கிறது எங்கேயா இருக்கும்? நரகத்துக்காக இருக்கும். இஷ்டப்பட்ட ஆயத்து சொல்லுவான், இஷ்டப்பட்டதை எடுத்துக்கிடுவான், இஷ்டப்பட்ட விட்டுருவான். அப்படி அப்போ இந்த சூழ்நிலை நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவோமே, எங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யார சொல்லலாம்? கால தல்சம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒய்மாமம், சரியான ஒரு ஜமாத், குரான் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஜமாத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். ஒரு ஜமாத்தினை பற்றி, எந்த ஜமாத்து குரான் நபி வழி, குரான் நபி வழி என்று எந்த ஜமாத்து உனக்கு அடையாளப்படுத்தி ஆதாரத்துடன் சொல்றார்களோ அந்த ஜமாத்தோடு சேர்ந்துக்கோ, ஜமாத்தில் இணைஞ்சுக்கோ. அப்போ உன்னை தனியாக உன்னை இழுத்துட்டு அடிச்சுட்டு போக முடியாது. ஜமாத்தி இதுதான் குழப்ப சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே வழி என்னது? அல் ஜமா வாலைக்கும் பில் ஜமா. ஜமாத் எது? எந்த ஜமாத் குரான் பக்கம் சுன்னான் பக்கம் மக்களை கூடுகிறது, எந்த ஜமாத் நபித்தோழர்களையும் மதிக்கிறது, எந்த ஜமாத் நமக்கு முன் சென்ற மார்க்க அறிஞர்கள் நமக்கு மார்க்கத்தை கொண்டு சேர்த்தவர்கள் அவர்களை எல்லாம் மதிக்கிறார்களோ அவர்கள் யார் என்ற இனம் தெரிஞ்சு நீ என்ன செய்யோ பத்தி இப்படி அவர்கிட்ட போய் கேளு. நீ கண்டவெல்லாம் சொல்றதை கேட்டு போகாத. இந்த சரியான ஜமாத்தா எது என்பதை நீ கண்டறிந்து அவர்களை அணுகி நீ கேளு என்ன சொன்னாரு. இப்போ இல்லம் எக்குள்ளவும் ஜமாத்துன் ஒலா இமாமுன் கேட்டார். இல்லம் எக்கும் ஜமாத் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஜமாத் இல்லை. அல்லாஹ் இன்னைக்கு ஜமாத் இருக்கிறது, அப்படி ஒரு ஜமாத் இல்லை. வழிகாட்டுவதற்கு ஜமாத் இருக்கிறதால இன்னைக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி ஒரு கால சூழ்நிலை வந்துட்டு என்ன செய்யுது? யார சொல்லலாம்? அப்படி வந்துட்டா ஜமாத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கு திக்கு தெரியாமல் நீ தடுமாறிட்டு இருக்க, எது தெரியும் தெரியல, வழிகாட்டில் ஒன்று அழைச்சிட்டேன் ஒன்று தெரியும். அப்போ நீ என்ன செய்? கண்ணை பொத்திட்டு நீ என்ன செய்? எல்லா கூட்டங்களையும் தூக்கி போட்டுட்டு ஒரு காடை சரியாக மரத்தை போய் பத்திப்படி மரத்தடியில் அல்லான்னு சொல்லிட்டு என்ன செய்? உன் வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிட்டே இரு. அத்தா ஏத்திக்கல் மவுத், மரணம் வர வர என்ன செய்ய? அல்லான்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டே இரு. அதுதான் வேலை சொல்லிட்டான். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களை, இவர் ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்கிறார். இந்த ஹதீஸ் எடுத்து சொல்லி இந்த ஹதீஸில் ஒரு என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஜமாத்து, முஸ்லீம்களுடைய ஜமாத்து ஒன்று இருக்கும், அதை நீ பற்றி பிடித்திக்க, அதில் இமாமை பற்றி பிடித்துக்க என்று ரசூல்லா சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் ஜமாத்து இப்போ இருக்கிறோம்ல, அப்படி ஒரு ஜமாத்து இல்லைன்னா காடை சொல்லியன்னு போயிரு என்று சொல்லிவிட்டு அந்த ஜமாத்து நாங்கள் தான் அப்படிங்கிறார். நாங்கள் ஒரு ஜமாத்து இருக்கிறதுனால இந்த ஜமாத்தில் இருக்கணும் இப்படின்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை காரணம் காட்டுறார். இந்த ஹதீஸில் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். அவர் இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுப்பார். அதாவது அந்த ஜமாத்தை பற்றி விளக்கும் பொழுது அந்த ஜமாத் எப்படிப்பட்டதாக இருக்கும், நபித்தோழர்களை போற்றக்கூடியதாக இருக்கும், அப்படியா இருக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உள்ள வாசகம் என்ன இருக்குது? அதில் முஸ்லீம்களுடைய ஜமாத்தை பற்றி பிடித்துக்கொள், அதனுடைய இமாமை பற்றி பிடித்துக்கொண்டு வருது. இந்த ஹதீஸ் எதை குறிக்கிறது? முஸ்லீம்களுடைய ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்ளுதல் என்பது எதை குறிக்கும்? அதனுடைய இமாமை பற்றி பிடித்து கொள்வது என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், இவர் நடத்துகிற அல் ஜன்னத்து பத்திரிகையில் இந்த ஹதீஸை பற்றி விரிவான விளக்கம் எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இது ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும். இமாம் என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு சொல்வது, ஜமாத்துன்னு சொன்ன ஆளாளுக்கு ஒரு ஜமாத்தை உண்டாக்கிட்டு இந்த ஜமாத்தில் சேர்ந்துக்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி அர்த்தம் இது கிடையாது. இது எதைத்தான் குறிக்கும்? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது தொழுகையில் ஜமாத் நடந்ததை பற்றியோ அல்லது 10 பேர் சேர்ந்துக்கிட்டு இயக்கமாக உண்டாக்கிட்டு நாங்கள் தான் ஜமாத்துங்கிறாங்களே, அவங்களும் இது குறிக்காது. இமாம்னு வேற சேர்த்து சொல்லப்படுது. இமாம் என்று சொன்னால் மூமீன்களுக்கெல்லாம் இமாமாக இருப்பார்ல ஒருவர்,
அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆட்சி அதிகாரம்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு ஜமாத்து செட்டப் இருக்கும், ஒரு கட்டமைப்பில் இருக்கும். அப்படி இல்லாமல் தலை தெரித்து ஆளுக்கு நடக்கிறாங்க. உங்களுக்குன்னு இஸ்லாத்தின்பால் வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பே சட்டமே இல்லை. அப்படிப்பட்டது இருந்தால் என்ன செய்வது என்பதற்கு தான் இது சொல்கிறது என்று சொல்லி ஜன்னத்து பத்திரிகையிலே அது எழுதப்பட்ட விளக்கம் இருக்கிறது. இது எதை குறிக்கலை? அவன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிற ஜமாத்தை குறிக்கவே இல்லை. இதை நம்ம அமீர் கட்டுப்படுதல் ஒரு ஆய்வு என்ற அந்த புஸ்தகத்தில் இந்த ஹதீஸையும் போட்டு அமீர்டா யார், இமாம்டா யார் எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வச்சுக்கிற இயக்கம் இருக்குல்ல, இதைத்தான் இது குறிக்குதுங்கிறார். எது குறிக்குதா? அந்த ஹதீஸில் ஒரு ஜமாத்து இருந்தால் அதை நீ பற்றி பிடித்துக்கொண்டு சொல்லிட்டாங்க. அப்போ இதை எல்லாரும் சொல்லுவானே, நீ சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவானே இதை. அந்த ஜமாத்து நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜமாத் இஸ்லாமி சொல்லுவான். மதுஹபுக்காரன் அதான் நாங்கள் தான் ஜமாத் இருக்கிறோம்ல, ஒழுங்காக இருக்குது, எங்களுக்குன்னு மர்கஸுகள்லாம் வச்சுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவான். அகல ஹதீஸு நான் தான் சொல்லுவான். ஒவ்வொருத்தனும் இதை சொல்லுவானே. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் அவனுக்கு சாதகமாக எடுத்துக்கிற முடியுமா? அப்போ இதில் என்ன வருதான், முஸ்லீம்களோட ஒரு ஜமாத்துலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். இப்போ நம்ம ஜமாத் இருக்கிறது, இதை கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் இருங்க அப்படிங்கிறார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய கொள்கைக்கும் அகல ஹதீஸ்ன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கொள்கைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அகல ஹதீஸுகள் உங்களை மாதிரி சூனியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அகல ஹதீஸுகள் உங்களை மாதிரி குரானை விட ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால் அவங்களுக்கு பேர் அகல ஹதீஸுங்கிறது. உங்களை மாதிரியே ஷிர்கு பிதாத் எல்லாத்தையும் அகல எதிர்ப்பார்கள். அவங்க தமிழகத்திலும் அவங்களும் வலுவாக இருக்கிறார்கள், பல பகுதிகளில் இருக்கிறார்கள். அப்போ அகல ஹதீஸ்ன்னு ஒரு ஜமாத்து ஒன்று இருக்கும் பொழுது அதே கொள்கையை சொல்ல நீயா வந்த, நீ என்ன செஞ்சுருக்கணும்? உன் கொள்கை என்னவோ அதான் அகல ஹதீஸ் கொள்கை. நாங்கள் தனியாக அர்த்தம் இருக்குது. நீங்கள் சிகரை ஏற்றுக்கிற சொல்கிறீங்க, குரானுக்கு முரண்பட்டாலும் ஹதீஸு ஏற்றுக்கிறணும்னு சொல்லி ஏற்றுக்கிற சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் தனியாக வந்தோம் என்று சொன்னால் உங்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறுன்னு ஆயிடுது. இப்போ நான் கேட்பது என்ன, ஜாக்கு முந்தியதா அகல ஹதீஸ் முந்தியதா? அகல ஹதீஸ் 400 வருஷத்து ஜமாத்து. அப்போ 400 ஆண்டுகளாக இந்தியா முழுசும் இருந்து, தமிழகத்திலும் இருந்து பல பள்ளிவாசல்களில் அவங்க மர்கஸில் ஜாக்கு எண்ணிக்கையை விட தமிழகத்தில் அகல ஹதீஸுக்கு பள்ளிவாசல் அதிகம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜமாத்து ஜாக்கு ஆரம்பிக்கும் போதும் இருந்ததா இல்லையா? இப்பவும் இருக்குதா இல்லையா? ஜாக்குடைய கொள்கை என்ன? குரான் ஹதீஸு குரானுக்கு முரண்படாது. அகல ஹதீஸ் கொள்கை அதுதான். சூனியத்தை பற்றி கருத்து என்ன? அகல ஹதீஸ் அதுதான். தர்காவுக்கு போகக்கூடாது ஜாக்கு சொல்லுதா? அவனை அதைத்தான் சொல்கிறான். மதுஹபு கூடாதுங்கிறா, அது அவன் தான் சொல்கிறான். அகல ஹதீஸ் நீ சலப்பு முன்னோருங்கிறீங்கள, அவன் புசுரக்கை தான் பின்பற்றனு. நம்முடைய புசுரக்குமார்களை தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், டிட்டோ. இன்றைக்கி ஜாக்குடைய கொள்கையும் அகல ஹதீஸ்களையும் டிட்டோ அப்படி இருக்கிறது. அப்படி இருந்தால் இந்த ஜாக்குடைய கடமை என்ன? நீ எதற்காக இந்த இயக்கத்தை உண்டாக்குனாய்? கொள்கைக்காக உண்டாக்குனா, கொள்கை இருக்க ஏற்கனவே. நீ எதை சரி என்று சொல்கிற அந்த கொள்கையிலேயே நீ எந்த கொள்கையை சரின்னு இப்போ சொல்லி கொண்டிருக்கிறாயோ அந்த கொள்கையே சொல்லக்கூடிய ஒரு சீனியர் ஜமாத்து இருக்கும் பொழுது உன் கடமை என்னவாக இருந்துச்சு? உன் கொள்கை பிரகாரம் என்னவாக இருந்திருக்கணும்? நமக்கு தான் அகல ஹதீஸ் ஒன்று இருக்குதுல்ல, அதில் சேர்ந்துக்கிறோம். ஏன் சேர்ந்தா காசு பணம், வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறது, பணத்தை நீங்கள் வாங்கிக்கிடுவீங்க. அகல ஹதீஸ்னு அவன் வாங்கிக்கிடுவான். அப்போ வெளிநாட்டிலேருந்து சவுதியிலேருந்து சல்லி வாங்குவதற்காக வேண்டி நீங்கள் தனி அமைப்பு கட்டுனீங்களா, கொள்கை கட்டுனீங்களா? அப்போ சவுதியிலேருந்து இதெல்லாம் காட்டி பள்ளியாசல் கட்டப்போகிறோம், அதை கட்டப்போகிறோம்னு சொல்லிட்டு அகல ஹதீஸுகள் வெளிநாட்டில் பணம் வாங்கி பள்ளியாசல் கட்டிகிட்டு இருந்தான். அதை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அதை நான் ஜாக்கில் இருக்கும் நான் எதிர்த்தேன், வெளிநாட்டு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அது நம்ம பிரிந்து வருவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. பிறகு என்னாச்சு? அதையே நீங்கள் தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிங்க. அதுக்கு தான் உண்டாக்குனீங்களா கொள்கைக்கான? ஒரே கேள்வி தான் கேட்குறான். அகல ஹதீஸுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? வேறுபாடு இல்லை. வேறுபாடு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? வேறுபாடு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் அகல ஹதீஸை மாறிக்கிறங்க. அவங்க முந்தினவங்க, சீனியராக உள்ளவங்க, நம்ம கொள்கை அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு பிரிவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு இல்லாமல் நீங்கள் உண்டாக்குனதே சல்லிக்காக வேண்டி. நீங்கள் உண்டாக்குனீங்க மதரசா கட்டணும், பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னால் சவுதிக்கு மாணி எழுத்து போட்டோம்னா காசு தருவான். காசு தந்தால் அதில் உங்களுக்கு கமிஷன் தருவான். அந்த ஒரு நோக்கத்துக்கு இதை உண்டாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா கொள்கைக்கா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவங்க எதுக்கு உண்டாக்கி அகல ஹதீஸில் இவங்க சேர்ந்துட்டு பேசணும். இது ஒரு அச்சா. சரி,
அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த கெட்ட கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இவர் சொன்ன வியாக்கியானத்தெல்லாம் விட்டுருங்க, அந்த வாசகத்தை மட்டும்தான், ஹதீஸுடைய வாசகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவங்க யார் என்று கேட்டவுடனே கவுமுன், அந்த வழிகட்ட கூட்டம் யார் என்று கேட்கும் பொழுது, கவுமுன் யஹுதூன பிகைரி ஹதி, என் வழியை விடுவாங்கன்னு சொல்லலை, என் வழி அல்லாததை அவர்கள் வழியாக கொள்வார்கள். என் வழி அல்லாததை வழியாக கொள்வார்கள் என்ன அர்த்தம்? ஹதீஸ் அல்லாததையும் ஆதாரம்னு சொல்வார்கள். இதில் வர்றது விஷயம் வேற. இவர் சுண்ணத்தை உழவ மாட்டாங்க, சுண்ணத்தை விட்டுருவாங்கிறார். சுண்ணத்தை விடுறதை பற்றி பேசவே இல்லை. மூல வாசகம் என்ன? கவுமுன், அந்த கூட்டம் யார் என்று கேட்டால், யஹுதூன, வழி நடத்துவார்கள், பிகைரி ஹதி, என் வழி அல்லாத வேற வழியை கொண்டு. நான் ஒரு வழியை காட்டிட்டு போயிருக்கிறேன், அதை விட்டு வேற ஒன்றை கொண்டு நிப்பாட்டுவார்கள். இதை நிப்பாட்டுறது யாரு? நீ தானப்பா சலப்புங்கிற. என் வழி என்ற சூழ்நிலை வந்து என் வழியை மட்டும் பின்பற்றுட்டாங்க. ஜாக்குடைய கொள்கை என்ன? சலப்புகளை பின்பற்ற வேண்டும், முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், என் வழி அல்லாததையும் வழியாக ஆக்க வேண்டும். அவங்க தான் வழிகட்டவர்கள்ட்டாங்க. இது ஜாக்கா நாங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரசூல் வழி அல்லாத வழி கிடையாதுங்கிறோம். இந்த ஹதீஸில் யாரை எச்சரிக்கிறாங்களோ அந்த எச்சரிக்கைக்குரிய இயக்கமாக ஜாக் இருக்கா? நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரசூலின் வதியை தவிர வேறு வழி இல்லை. உங்கள் கொள்கை என்ன? நீங்கள் என்னவெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க, அதையும் சொன்னால் தான் உங்களுக்கு வழங்க. இவங்க கொள்கை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் வந்து இவங்க பின்பற்ற விஷயத்துக்கு சொல்கிறேன். இதை வந்து அந்த இமேஜை பாருங்கள். இதை வந்து அவங்க அல் ஜன்னத்துன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அல் ஜன்னத்துன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 11வது கோட்பாடு கீழே இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் சுன்னாவிற்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் சஹாபாக்கள் கூறியது இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை கூட சஹாபாக்கள் கூறியது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, சஹாபாக்கள் கொடுக்குற விளக்கம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் 10வது இதில். அப்போ சஹாபாக்கள் சொல்வதை எந்த தப்பும் அவங்கள்ட்ட ஏற்படலை என்று சொன்னால் அவ்வளவும் ஏற்றுக்கணுன்னு தான் அர்த்தம். இவங்க 11வது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் ஆதாரம் கிடையாது, சஹாபாக்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் ஆதாரம் தான். ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னால் மட்டும் ஆதாரம் கிடையாது, அவங்க சுயமாக சொன்னாலும் ஆதாரம். ஏன்? அவங்க ஒரு தப்பும் செய்யவில்லை. அவங்க என்ன செய்யல? ஒரு விஷயத்தையும் சுன்னாவுக்கு மாற்றமாக பேசினது இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் ஜாக்கு வழிகடா இல்லையா? எந்த ஹதீஸை எடுத்து கமாலுதீன் மதனி வந்து ஜாக்கு சரியான இயக்கம்ங்கிறாரோ அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என் வழி அல்லாதையும் வழியாக்குவார்கள் இருக்குது. என் வழி அல்லாத வழின்றா இருது, அல்லாஹ் ரசூலை தாண்டி சஹாபாக்கள், பெரியவர்கள், முன்னோர்கள், நாதாக்கள், சலபு இமாம்கள் இப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த கூட்டம்னு அந்த அவர் காட்டின அந்த ஹதீஸில், அவர் எடுத்துக்காட்டின ஹதீஸில் என்ன இருக்குன்னா, யஹுதூன, என் சுண்ணத்தை விடுவார்கள்னு சொல்லவே இல்லை. சுண்ணத்தை விடுவது வழிகேடே கிடையாது. சுண்ணத்தை ஒருத்தன் விட்டுட்டான்னு சொன்ன வழிகேடா? மறுத்தா தான் வழிகேடு. சுண்ணத்துனாலே விடவும் செய்யலாம், செய்யவும் செய்யலாம். செஞ்சால் நன்மை கூட, விட்டால் தண்டனை இல்லை. அப்போ சில சுண்ணத்துக்களை சில விட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வழிகேடர்களா? அப்போ சுண்ணத்தை விட்டு விடுவார்கள் வியாக்கியானம் கொடுக்குறாரு. சுண்ணத்தை விட்டு விடுவார்கள் அந்த மூலத்தில் இருக்குதா? என் சுண்ணத்து அல்லாததை சுண்ணத்தாக்குவார்கள் இருக்குதா? யஹுதூன பிகைரி ஹதி, என் வழி அல்லாத ஒன்றை வழியாக ஆக்குவார்கள். இவர் என்ன செய்கிறாரு? சுண்ணத்து சொல்ல மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க, அந்த தாடி வைக்க மாட்டான், அவன் வழிகேடா? அவன் ஒரு தவறு, ஒரு சுண்ணத்தை விட்டுருக்கிறான், அவ்வளோதான் அவனுக்குரிய தீர்ப்பு. ஒரு சுண்ணத்தான தொழுகை ஒருத்தன் தொழுவலை, வழிகேடன் அவன். சுண்ணத்தான தொழுகையை தொழுவாட்டி வழிகேடனில் நரகத்துக்கு போயிடுவான் அவன். சுண்ணத்துனாலே நரகத்துக்கு போக மாட்டேன்னு அடுத்த நன்மை குறையும். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு அடிப்படை ஒரு புரிதல் கூட இல்லாமல் இந்த ஹதீஸ் நமக்குள்ள மரண அடி சம்மட்டி அடிக்குதுன்னு விளங்காமல் என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸை வாசிட்டு அர்த்தத்தை இஷ்டத்துக்கு கொடுக்குறாரு. சுண்ணத்தைலாம் விட்டு விடுவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சுண்ணத்துக்கு தான் அர்த்தமான என்ன நீ படித்த மதியனால போய் யஹுதூன பிகைரி ஹதின்னா சுண்ணத்தை விட்டுருவாங்கன்னு அர்த்தமா? ஏன் சுண்ணத்து அல்லாத ஒன்றை சுண்ணத்தை ஆக்குவார்கள் அர்த்தமா? எது வழிகேடாகவும்? ரசூலுல்லாஹ் தான் சுண்ணத்து, ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றி ஆகணும். ரசூல் அல்லாதவர்கள் சொல்லையும் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆதாரமாக்குவேன் என்று சொன்னால் அவன் தான் வழிகேடன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அப்போ சஹாபாக்கள் வந்து ஏகோபித்து கூறிய என்ன சொல்கிறாங்க,
7வது விதியில் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் யோகபித்துக்குரிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? எதை யோகபித்து கூறினாங்க? ஒரு பட்டியல் தர முடியுமா உன்னால? சஹாபாக்கள் யோகபித்து கூறினா குரான் மாதிரி ஏற்றுக்கிறணுமா? அதை ஹதீஸ்னா ஏற்றுக்கிறணுமா? சரி, பேச்சு வச்சுக்கிறோம். யோகபித்தை கூறிட்டாங்க, யோகபித்து கூறினால் ஏற்றுக்கிறணுமா? அது சட்டமா? அப்போ நபி வழி அல்லாத வேற ஒன்றை நீங்கள் மார்க்கமாக்குறீங்களே. இன்னும் சொல்ல போனால் யோகபித்து ஒன்றுமே கூறினது கிடையாது. அப்போ சஹாபாக்களுடைய விளக்கத்தில் தப்பே வராதுன்னு சொல்லிட்டு அப்போ என் தராவிகை மறுக்கிறீங்க. தராவி 20 ரக்காத்து சஹாபாக்கள் தானே செஞ்சாங்க. சில பேர் அவங்கள்ட்ட எதுலேயுமே முரண் வராதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்க, பொய். அப்போ சஹாபா உமர்லிலான முத்தலாக்குண்டார அதையே அவங்க ஃபத்வா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உமர்லிலானவர்கள் 3 தலாக்கு சொன்னால் 3 தலாக்கு தான் ஆக்கிட்டாரு. அது முஸ்லீமில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. ஆனால் ஜாக்குடைய ஃபத்வா என்ன? ஒரு 3 தலாக்கு செய்யக்கூடாதுங்கிற உன் ஃபத்வா. அப்போ உங்கள் ஃபத்வா பிரகாரம் உமர்லிலான தப்பாக சொல்கிறேன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணுற? குரான் ஹதீஸ்க்கு மாற்றமாக ஒன்றும் பேசுனதே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கொள்றா, கட்டாய கடமை. குரான் மாதிரி கடமை, ஹதீஸ் மாதிரி கடமைங்கிறிய. இப்போ அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்கள், மூலத்தை எடுத்து பாருங்கள். அந்த ஹதீஸுடைய மூல வாசகத்தை எடுத்துங்க, அந்த சிகப்பு கலரில் கொடுத்துருக்க பாருங்கள். கவுமுன் யஹ்தூன பிகைரி ஹதி, என் வழி அல்லாத ஒன்றை வழியாக கொள்வார்கள். அப்போ குரானை தாண்டி வேற ஒரு ஆதாரம் இருக்குன்னு எவன்லாம் சொல்கிறானோ, மதுஹபுக்காரன் அப்படி சொல்கிறான். குரான் ஹதீஸ் இமாம்கள்ங்கிறான். அது மாதிரி மற்ற ஒரு கொள்கைக்காரன் என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான். அதே மாதிரி நீ இன்னும் சொல்கிறேன், குரான் ஹதீஸு பெரியார்கள், குரான் ஹதீஸு சலபுகள், குரான் ஹதீஸு இமாம்கள், குரான் ஹதீஸு சஹாபாக்கள். அப்போ என்னது? என் வழி அல்லாத ஒன்றும் உங்களுக்கு ஆதாரமாகுது. இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் நரகத்துக்கு அழைக்கக்கூடியவர்கள். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலில் உட்காந்து கூப்பிடுறாங்க. அப்போ ஜாக்கு தான் இதுன்னு சொல்லி ரசூல் அழகாக காட்டுறாங்க. இவர்கள் தான் குரான் ஹதீஸ் அல்லாததும் ஆதாரம்ங்கிறாங்க. குரானில் சிலதை ஒருத்தன் செய்யாமல் இருக்கிறான், ஹதீஸில் உள்ளதை சிலதை அப்படி தான் ரசூல்லா சொல்லியும் காட்டுறாங்க. இதா அமர்த்துக்கும் மின் நம்ரி தீனிக்கும், உங்களுடைய தீனி விஷயமாக நான் ஒரு கட்டளையிட்டேன் என்று சொன்னால் ஃபத்து மின்ஹும் மஸ்தத்தாத்தும் என்ற அளவுக்கு செய்யுங்க. ஒரு தீன் சம்பந்தமாக நான் ஒரு கட்டளையிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு செய்வது தான் இஸ்லாம், அது வழிகேடு கிடையாது. நம்மளே பல பேர் என்ன செய்வான், நிறைய சுன்னத்துகள் நஃபில்லாம் நிறைய தொழுவான். சில பேர் கடமையை மட்டும் தொழுதுட்டு போவான். இவனில் 2 பேரும் வழிகேடம் கிடையாது. அவனும் கரெக்டான கொள்கை தான், இவன் கரெக்டான கொள்கையில் இருக்கிறான். வழிகேடு வராது. வழிகேடு எப்போ வரும்? ரசூல்லா சொல்லாத ஒன்றையும் நான் ஆதாரமாக ஏற்றுக்கிருவேன். இப்போ யார் வழிகேடு? இந்த ஹதீஸ் பிரகாரம் ஜாக்கு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாக்கு ஒரு பிரசுரம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பிரசுரத்துக்கு பேர் தன்னிலை விளக்கம். அந்த தன்னிலை விளக்கம்ன்ற அந்த பிரசுரத்தில் இதான் அந்த பிரசுரம். இந்த பிரசுரத்தில் அட்டைப்படம் இது 12 பக்கத்தில் இப்படி ஒரு புஸ்தகம் வெளியிட்டாங்க ஜாக்கில். இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டால், இந்த புஸ்தகத்தில் அது விளக்கம் சொல்லும் பொழுது, அதாவது ஜாக் இயக்கத்தில் நீங்கள் சேர்வதாக இருந்தால் அமீராகிய எனக்கு நீங்கள் கட்டுப்படணும். அவர் சொல்கிறார் இந்த புஸ்தகத்தில், இவர் கட்டுப்படணுமா. சரி, நிர்வாகத்தில் கட்டுப்பட்டு போகிறோம். நிர்வாக ரீதியாக உள்ளதாக இருந்தால், ஒரு இயக்கத்தில் இருந்தால் நிர்வாக விஷயத்தில் அவங்க சொல்வதை நீங்கள் கேட்கணும்னா அது ஒத்துக்கொண்டு போனவன் கேட்டு போயிடுவான். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மார்க்க விஷயத்திலும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அமீர் என்ற தலைமையை ஏற்று, நல்லா வாசகத்தை படிக்கிறேன், அமீர் என்ற தலைமையை ஏற்று அரசியல், யாருக்கு ஓட்டு பண்ண அவர் தான் சொல்லுவாராம், சமூகம், மார்க்க பிரச்சனைகளுக்கும் வழிமுறைகளுக்கும் அவரின் முடிவுக்கே கட்டுப்பட வேண்டும். நீங்கள் ஜாக்கில் உறுப்பினராக சேருவதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது. மார்க்க விஷயமாக நீங்கள் ஒரு ஹதீஸை பார்ப்பீங்க. உங்களுடைய அமீர், இந்த ஜாக்கு தலைவர் வேற ஒன்றை சொல்லுவார். நீங்கள் ஹதீஸை தூக்கி போட்டுட்டு எங்கள் அமீர் சொல்லிட்டாருன்னு ஏற்றுக்கிறியா அப்படின்னு தான் இங்கே வாண்டு கூப்பிட்றீங்க. உங்கள் இயக்கத்தை அறிமுகப்படுத்துவதற்கு போட்ட புஸ்தகம் கொள்கை விளக்கம். அந்த கொள்கை விளக்கத்தில் என்ன போட்டுக்கிறீங்க? அமீரின், அந்த வாசகத்தை அப்படி படிக்கிறேன், அமீர் என்ற தலைமையை ஏற்று அரசியல், சமூகம், மார்க்க பிரச்சனைக்கும் வழிமுறைகளுக்கும் அவரின் முடிவுக்கே கட்டுப்படுவராக இருத்தல் வேண்டும். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா இந்த இயக்கத்துக்கு வாண்டு கூப்பிட்றேன். அப்போ மதுஹப் பெரிய பெரிய இமாம்கள் அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிரித்து எடுத்தோம் அந்த மக்களை. இந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அபு ஹனீஃபா சொன்னால் மார்க்கம்டாங்க, அது வேணாம்டான்னு கூப்பிட்டோம். ஷாஃபி மார்க்கம்டாங்க, அது வேணான்னு கூப்பிட்டோம்.
இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்கெல்லாம் வேணாம், எனக்கு பின்னாடி வாங்குறாரு. அதுக்கு நான் ஷாஃபியாக இருந்துட்டு போயிடுவானே. இந்த கமாலுதீன் சொல்லுவதற்கு அப்படி கட்டுப்படணும்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உன் இயக்கத்தில் சேருவதற்குரிய சட்டம்னு எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி ரகசியமாக வச்சுக்கிறாம நோட்டீஸ் அடித்து கொடுக்குறீங்க மக்களுக்கு. இதை ஏற்றுக்கிட்டு வந்தாவா மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி கேள்விலாம் கேட்கக்கூடாது. நாங்கள் சிகர் இருக்குன்னா இருக்குது, சிகர் இல்லைன்னா இல்லை. அப்போ குர்ஆனுக்கு மாத்தமாக ஹதீஸ் இருக்காதுன்னா இருக்காது, புகாரில் ஒரு தப்பு இல்லைன்னா இல்லை. அப்போ எதெல்லாம் நாங்கள் சொல்கிறோமோ அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு வர்றதா இருந்தால் இந்த ஜாக்கு என்ற இயக்கத்தில் நீங்கள் சேரலாம் என்று அதனுடைய பைலாவாக கொள்கை விதியாக தன்னிலை விளக்கம் என்று சொல்லி பிரசுரத்தை போட்டு மக்கள் அழைக்கிறீங்களே, அந்த ஹதீஸ் பிரகாரம் உங்களை குறிக்காதா? நீங்கள் அப்போ இமாம்களோடு நீங்கள் பெரிய ஆட்களா? அபு ஹனீஃபா சொன்னால் அப்படி கேட்கக்கூடாதான், அப்படி தான் பிரச்சாரம் பண்ணி ஜாக்கை உண்டாக்கணும். ஷாஃபி சொன்னாலும் கேட்காதீங்க, ரசூல் சொன்னால் கேளுங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஷாஃபி ஹனீஃபிலாம் கேட்காதீங்க, நாங்கள் சொன்னால் கேளுங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸுக்கு அடுத்து இல்லை, அதுக்கு மேலே இப்போ யார் ஆகிடுச்சு, அந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வழிகேடர்கள் தான். சொல்லப்போனால் நரகத்தின் வாசல் நின்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் சொல்கிறதுக்கு என்ன முடிஞ்சு வச்ச கதை, நம்மளை சொல்கிறார், நான் தான் ஆய்வு செய்வேன்னு சொன்னதா சொல்கிறாரு. இவர் பச்சை எழுதி வச்சிருக்கிறார், எழுதி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, ஊர் பூரா பரப்பி இருக்கிறாரு. அந்த பிரசுரத்தில் தெளிவாக சொல்கிறாரு, மார்க்க விஷயத்திற்கும் நான் சொல்கிறதான் கேட்கணும். கட்சிக்கு ஓட்டு போடுறா இருந்தால் கூட அதிமுக போடுச்சு, அதிமுக போடணும். திமுகண்டா திமுக. அரசியல், சமுதாயம், மார்க்க வணக்கங்கள், வழிபாட்டு நெறிகள் அனைத்திற்குமே அமீருக்கு கட்டுப்படுபவராக இருத்தல் வேண்டும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்னத்தை காட்டுது? இந்த ஒரு வாசகத்திலேயே இவர்கள் எந்த மாதிரி கொள்கைகள். இந்த ஹதீஸ் எடுத்து வாசிக்கிறார் வெக்கம் இல்லாமல், இது வாசிக்க அவருக்கு தகுதி இருக்குதா? அது மாதிரி நிறைய. அது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவங்களை முழுசாக நம்ம என்ன செய்யணும், இது 1993 ஆண்டு எழுதப்பட்ட ஜன்னத்து பத்திரிகையில் இந்த ஹதீஸில் இமாம்கள், ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம் ஜமாத் என்று சொல்வது ஆட்சி அதிகாரத்தான் சொல்கிறோம். உனக்குன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் துண்டுதுன்னா செதறி போயிட்டான்னு சொன்னால், அப்போ எங்கிட்டா காடை சரின்னு போயிரு, ஒரு அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தான் உனக்கு நல்லது என்ற கருத்தை சொல்வதற்குரியது என்பதை நாம் விரிவாக விளக்கியிருக்கிறோம். அது இவங்களை குறிக்கவே இல்லை, எங்களையும் குறிக்கிறது. அது நம்ம என்டிஎஃப்ஐ நம்மையும் குறிக்காது, யாரையும் குறிக்காது. அது இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் தயசை வச்சு ஏமாற்றிட்டு போயிடுவான். சரி, அடுத்து இவங்க குர்ஆன் ஹதீஸில் பின்பற்ற ஆளுக்கு தானே. குர்ஆன் ஹதீஸில் இவங்க நம்ம பெருநாள் தொழுகை திடலில் தொழுவோம், ஜாக்கில் பள்ளிவாசலில் தொழுவாங்க. நாம் என்ன செஞ்சோம், பெருநாள் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போவாது பள்ளிவாசலில் தொழுதாங்களா? ஓப்பன் பிளேஸில் தொழுகிறாங்க. ஏன் தொழுகிறாங்க? பெண்கள்லாம் வரணும், மாதவிடாய் பெண்கள்லாம் வரணும், அவங்க தொழுகையில் கலந்துக்கொள்ளாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதெல்லாம் செய்வதாக இருந்தால் பள்ளிவாசல் சரியாக வராது. பள்ளிவாசலுக்கு அந்த பெண்களுக்கு அந்த பெருநாள் மகிழ்ச்சி கிடைக்காது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்கன்னு கேட்டால் பெருநாள் தொழுகையை திடலில் தொழணும்னு சொல்லிட்டாங்களா. நாமளும் என்ன செஞ்சோம், திடலில் தொழணுங்கிற ஒரு முறையை அமுல்படுத்தி அந்த குமரி மாவட்டத்தில் பல ஊர்களில் திடலில் தொழுதோம். அதை ஹதீஸில் இருக்குது. அதுக்கு இவர் கேள்வி கேட்குறார், கமாலுதீன் மதனி. அதுக்கு மேடை போட்டு பேசுகிறார். எப்படி? நாகர்கோவிலில் அவருடைய ஊர் நாகர்கோவில், குராபிகள்னா மதகுக்காரங்க திடலில் தொழுகை நடத்துகிறாங்கல்ல, அங்கே போய் தொழுவு. இதை தௌஹீத் அங்கே போய் தொழ வேண்டியதானே, எங்கள்கிட்ட கேட்குற? திடல் தானே முக்கியம். திடல் மட்டுமா முக்கியம்? தொழுகையுடைய முறை முக்கியம் இல்லையா? அதை இமாமுடைய தகுதி முக்கியம் இல்லையா? திடலில் தொழுகிறா இருந்தால் நீ அப்போ தனியாக போய் தொழுகிற? சுன்ன ஜமாத்துக்காரங்க திடலில் தொழுகிறாங்களா, அதை போய் தொழ வேண்டியதானே? பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகை தடை இருக்குது. அவர் கேட்ட கேள்வி இதெல்லாம். பள்ளிவாசல் ரசூல்லா திடலில் தொழுகிறாங்கன்னு வந்துருச்சு, அப்படி பின்பற்றிட்டு போகணும். இவர் என்ன செய்கிறாரு, பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு தடை இருக்குதா? கமாலுதீன் மதனி கேட்டது இது. இபாதத்தில் போய் பார்க்கணும், தடை இருக்காண்டா பார்க்கணும். இபாதத்தில் என்ன வணக்க வழிபாடுகளில் தடை இருக்குதான்னு பார்க்கக்கூடாது. ஒருத்தன் அல்லாஹ் பண்ணி இப்படி கட்டிக்கிட்டான், தடை இருக்கான்னு கேட்டால் தடை எப்படி இருக்கு? இப்படி கட்டினாங்கன்னு அதை செய்யணும். வணக்க வழிபாடுகளில் தடை இருக்குதான்னு உலக விஷயத்துக்கு தடை இருக்கான்னு பார்க்கணும். இதை திங்கலாமா கூடாதா ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் திங்கலான்னு அர்த்தம். தடை இருந்தால் திங்கக்கூடாது. இதுக்கு வணக்க வழிபாடு அல்லாத விஷயங்களுக்கு தடை இருக்குதா என்று பார்க்கணும். வணக்க வழிபாடுகளுக்கு அனுமதி இருக்குதான்னு பார்க்கணும், அங்கீகாரம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை தொழுதார்கள், திடலில் தொழுதாங்கல்ல, வேறு எதுலையும் தொழுவலையில்.
அதான் முறை, அவ்வளோதான். பள்ளி வாசலத்தில் தடுத்தார்களா கேள்வி. இவர் ஹதீஸை பின்பற்றாகலாம். நாங்கள் சரியான ஒரு ஜமாத் இருக்கிறோம் இருக்கு. அவர் பள்ளி வாசல் திடலில் தொழுகிற ஆட்களை கிண்டல் பண்ணுறாரு. பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு தடை இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏன் திடலில் தொழுதார்கள் சொன்னால், பள்ளி சின்னதாக இருந்துச்சு. மஸ்ஜித் நபி சின்னதா? மஸ்ஜித் நபியில் நீ மதீனாவில் போய் படிச்சிருக்கங்கிற, மதீனாவில் போய் அந்த பள்ளிவாசலில் இப்போ பல வருஷம் இருந்தவன் நீ சொல்கிற. ரசூல்லா காலத்தில் வந்து மஸ்ஜித் நபி சின்னதாக இருந்துச்சான். சின்னதாக இருந்துச்சு. மஸ்ஜித் நபவிங்கிறது பிரம்மாண்டமான கடல். அதில் தொழுகை நடக்கும். வீடு வசதி இல்லாத தங்கிக் கொள்வதற்கு திண்ணை தோழர்கள் இருப்பார்கள். ஜக்காத்து பொருள்லாம் குவிக்கப்பட்டிருக்கும். ஒட்டகங்கள் எல்லாம் கட்டி போடப்பட்டிருக்கும். வெளிநாட்டு கைதிகள் கட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள். விளையாட்டுத்தில் வீர விளையாட்டு பயிற்சி எடுப்பார். இவ்வளவும் சேர்ந்தது தான் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். ஏதோ இவன் 1.5 சென்டில் இங்கே பள்ளிவாசல் கட்டுறாங்க இப்படி நினச்சிக்கிட்டார் அவர். இவன் விளங்காதவன் சொன்னால் பரவாயில்ல, நீ மதீனாவில் இருந்தவன் தானே. மதீனாவில் ரசூல்லாவுடைய பள்ளி சின்னது. அந்த இடம் பள்ளிக்குள்ளே அவ்வளோ பேர் மதீனா ஒட்டுமொத்த மதீனா அடக்கலாம். அவ்வளோ பணிகள் அங்கே நடந்துச்சு. இந்த பள்ளியிலேயே எல்லா பணிகளும் நடந்துச்சு. அப்படிப்பட்ட இடம் இருந்தும் அதை புறக்கணித்து விட்டு வெளியில் வந்தார்கள் என்று சொன்னால் இடம் இல்லையாம். அதனால சொல்லுதாங்களாம், எங்களுக்கு கடல் மாதிரி இடம். என்ன கடல் மாதிரி இடம் வச்சுக்கிற? நபிசல் காலத்தில் பள்ளி இதெல்லாம் கமாலிதி மாதிரி சொன்னது சிறுசாக இருந்துச்சு. அதனால் திரள் தொழார். அடுத்து என்னது? திரளில் கண்டிப்பாக தொழுதான் ஆகணுமா இப்படிலாம் கேட்குறார். அப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், சுண்ணத்தை செய்யாமல் இருக்கிறதே வழிகேடு கிடையாது, சுண்ணத்தை மறுக்கிறது வழிகேடு. ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்து என்ன? திரளில் தொழுவது சுண்ணத்து. அந்த சுண்ணத்தை மீறினா ஒருத்தன் வேணும்னு, அதை நான் செய்ய மாட்டேன். எப்படியே இந்த காலம் விரலை அசைச்சாங்கல்ல, அப்போ வந்து சுன்ன ஜமாத்துக்காரன் கேட்டான், விரலை ஏன் அசைச்சாங்க தெரியுமா? குளிரில் நடுங்குனுச்சு, அசைக்கவனா இல்லை. ரசூலுல்லாவுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு வயசான காலத்தில், அப்போ ஆடுனுச்சுங்கிறாங்க. இந்த விரல் அசைச்சார்கள் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வயசான காலத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சான். நரம்பு தளர்ச்சி இருந்தால் என்ன செய்யும்? தன்னால் விரல் ஆடும்ல. இதை வச்சுக்கிட்டு இவங்க செய்ய சொல்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணாங்க மதகப்புக்காரங்க. அதே வேலை இவர் செய்கிறார். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. அது இடமில்லாமல் தொழுதுருப்பாங்க. உங்கள் தான் சுண்ணத்தை பேண்டுறவங்க உங்களை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்குன்னு முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டு உண்டாக்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னா, இது அவர் சொன்ன விஷயம். அதே மாதிரி வந்து பெண் வீட்டார் கல்யாணத்தில் வந்து பெண் வீட்டார் விருந்து கொடுக்குறாங்க. கல்யாணம்னு சொன்னாலே மாப்பிள்ளைக்கு தான் வலிமான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கல்யாணங்கிறது மார்க்கத்தில் முறைப்படி செய்யும்போது இபாதத்தில் சேர்ந்துருது. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம், ஒரு முறைகள் சொல்லி தரும்போது அது வணக்க வழிபாட்டில் வந்துடுறது. அப்போ ஆணுக்கு வந்து வலிமா கொடுக்க சொல்லிட்டாங்க. பெண்ணிடத்தில் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது, விருந்து வாங்கக்கூடாது நம்ம சொல்கிறோம். ஜாக்குடைய கொள்கை என்னென்னு கேட்டால், பெண் வீட்டார் கொடுக்குற விருந்தில் கலந்து கொள்ளலாம், வயிறு முட்டை சாப்பிடலாம் என்பது அவங்களுடைய கொள்கை. கொள்கை மாத்திரமில்லை, இப்போ செய்து கொண்டு இருக்கிறார்கள். கல்யாணத்தில் பெரிய பெருமாண்டமான கல்யாணம் நடத்தினாலும் சரி, பெண் வீட்டாரை விருந்துக்கு பொறுப்பேற்று கொண்டாலும் சரி, அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் எழுதுகிறாங்க, திருமணத்தில் பெண் வீட்டார் மீது மாப்பிள்ளை வீட்டார் நிர்பந்தமாக எந்த செலவினங்களும் சுமத்தக்கூடாது என்பதுதான் நமது தௌஹீத் பிரச்சாரத்தில் மையக்கரு. எனினும் பெண் வீட்டார் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்து எந்த நிர்பந்தமும் இல்லை, அவர்களாக முன்வந்து எனது பிள்ளை திருமணத்தன்று நடைபெறும் பிறந்து உபசார பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அவர்களாக முன்வந்து விருந்தளித்தால் அந்த விருந்து உபசாரத்தை தடுப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? தாத்தா ஜாவினரின் பாணியில் கேட்பதனால் அவர் கேட்குறாரு, இதற்கு தடை இருக்கிறதா? இப்படி நம்ம பாணியில் கிடையாது. ஏனெனில் விருந்தளிப்பு என்பது உலக விஷயம்தானே. இதுங்க 2006 மார்ச் மாதம் அல்ஜன்னத்து பத்திரிகையில் 19ஆம் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். அதிலேயே மறுபடியும் எழுதுகிறார், 1-2 இடங்களில் திருமண செலவுகள் நிர்பந்தமாக பெண் வீட்டார் மீது சுமத்தப்படுகிறது உண்மையே. எனினும் வரதட்சணை பெறாமல் மகர் கொடுத்து மனம் செய்யும் அளவிற்கு பக்குவம் பெற்றவர்கள் விரைவிலேயே இதர விஷயங்களிலும் முழுமையான மாற்றத்தை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. என்ன செய்கிறாங்க? வாங்கினா நிர்பந்தப்படுத்தி வாங்குறாங்களாம். வாங்கினாலும் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன்னு வரக்கூடிய நாளைக்கு திருந்திக்கிற மாட்டானா? அதனால் அந்த விருந்தில் கலந்து கொள்ளலாம். அதே அல்ஜன்னத்து பத்திரிகை 2006 அதே பத்திரிகையில் 19ஆம் பக்கத்தில் நான் என்ன கேட்குறேன், இந்த பெண் வீட்டார்கிட்ட விருந்து வாங்குறதுக்கு தடை இருக்குதான்னு கேட்குறாரு. சரி, அப்படி கேட்குறீங்களே, வரதட்சணை வாங்க தடை இருக்கா? அதுக்கு இப்படி சொல்லிட்டு போயிடலாமே. அவனா முன் வந்து அவனா தந்தால் வாங்கி கொள்ளலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்?
விருந்து வாங்கிக்கலாம், விருந்து வரதட்சணை. கல்யாணத்தை ஒட்டி அதற்கு டிமாண்டு தான், டிமாண்டுன்னு சொன்னா தான் டிமாண்டா? அந்த விருந்து கொடுக்காவிட்டால் அந்த கல்யாணம் நடக்காது, சமுதாய நிர்பந்தம். அப்போ நிர்பந்தப்படுத்தி வைத்து கொண்டு விருந்தை வாங்குறீங்க, விருந்துக்கு தடை இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போ விருந்துக்கு தடை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வரதட்சணை கூடான்னு பிரச்சனை பண்ணோம்ல ஆரம்பத்தில். இப்போ ஜாக்கில் அந்த கொள்கை இருக்கான்னு எனக்கு தெரியல, ஒரு அது மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ ஆரம்பத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணும் பொழுது சுன்ன ஜமாத்தாருக்கு என்ன கேட்டாங்க? மகர் கொடுங்கன்னு இருக்குது, வரதட்சணை வாங்காதன்னு இருக்குதா, அதனால் வாங்குவோம். அப்போ உன் வாதப்படி உன்னுடைய சோத்துக்கு மட்டும் அது வரதட்சணை, வரதட்சணையை வந்து நகையாக பணமாக வாங்கக்கூடாது, சோறை வாங்கிக்கலாமா? கல்யாணத்தை விட்டு நீங்கள் எதை வாங்கினாலும் வரதட்சணை தானே. அப்போ வரதட்சணை வாங்குறது கூடாது என்று சொல்லி நம்ம சொல்லும் பொழுது தடை இருக்கான்னு கேட்டான். அந்த மாதிரி கேட்டு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, திங்கணும், நல்ல வயிறு மட்டும் சாப்பிடணும், அதுக்கு இந்த கொள்கை தடையாக இருக்கக்கூடாது. அதனால நீ பேருக்கு தௌஹீதுன்னு இருந்துக்க. கேட்டால் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய நாளைக்கு திருந்திக்கிடுவார், அவர் நாளைக்கு திருந்தாலும் தொலைஞ்சு போகிறாரு. நீ போகலாமா? இப்போ நீ ஏன் இப்போ போன? உனக்கு என்ன கடமை? மார்க்கம் சொல்லாத ஒன்றை ஏழைகள் மீது நிர்பந்தமாக சுமத்துறாங்க. சில இடங்களில் சுமத்தப்பட்டாலும் போவாங்களாம், நிர்பந்தமாக கேட்டால் நாங்கள் போவோம், அவங்க நாளைக்கு திருந்திக்கிடுவாங்க. அப்போ நாளைக்கு திருந்திக்கிடுவார்கள் என்பதற்காக வேண்டி அவன் திருந்திக்கிட்டு அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள வச்சு நீ ஏன் போகிற? உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நாளைக்கு திருந்திக்கிடுவான்னு சொல்லி ஒருத்தன் என்ன செய்கிறான்? சாராயத்தை காய்ச்சி விருந்து வைக்கிறான். சாராய விருந்தில் போய் என்ன செய்கிறோம்? அந்த கல்யாணத்தில் கலந்துட்டு வந்துடுறோம். செய்யலாமா? இன்றைக்கி அப்படி செஞ்சாலும் 5 வேளை தொழுவுறாள் அவர், சாராயத்தை நாளைக்கு திருந்தி கொள்வார், அதனால் நாங்கள் போய் அந்த விருந்தில் கலந்துட்டு வந்தோம்னு சொல்லுவியா? சாராயத்தை மட்டும் விட்டு விட்டு மற்ற சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லுவியா? அப்போ இதான் உங்கள் நேர் வழியில் இருக்காள் ஒரு ஜமாத் இருக்குது தான், கரெக்டான ஜமாத். இது இருக்கும்போது இன்னொன்று என்னத்துக்கு? அது ஒழுங்காக இருந்தால் ஏன்டா இன்னொன்று நாங்கள் உண்டாக்குறோம்? இதெல்லாம் எதுத்தானே வெளியே வந்தோம், எதோ கேள்வி கேட்டு தானே வெளியே வந்தோம். அதே மாதிரி வந்து அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க? ஒருத்தரை ஜக்காத் வசூலுக்கு அனுப்புகிறாங்க. வந்து என்ன செய்கிறாரு? இது எனக்கு தந்தது உங்களுக்கு தந்தது பிரித்து சொல்கிறார். அவருக்குன்னு சிலதை கொடுத்துருக்குறாங்க. இது புகாரில் 7197வது ஹதீஸ், நிறைய இடத்துல வருது. அவர் என்ன செய்கிறாரு? இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது என்று பிரிக்கிறார். ரசூல்லா கோவம் வந்துருச்சு. அது என்ன உனக்கு தான் தந்தாங்க? உனக்கு ஏன் தந்தாங்க? நான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கேன் அதனால தந்தாங்க. நீ உன் வீட்டில் உட்காந்து ஹல்லா ஜலச ஃபீ பைத் அபீஹி, உன் வீட்டில் உட்காந்தா கிடச்சிருக்குமா? அப்படி கேட்குறாங்க. ஹல்லா ஜலச ஃபீ பைத் உம்மிக்க, உன்னோட அம்மாவுடைய வீட்டில் இருந்தால் கிடச்சிருக்குமா? ஹத்தா ஏத்தேக்க ஹதியத்துக்க இன்குந்த சாதிக்கன், நீ உண்மையானால் தான் அது கரெக்டுமேங்கிறாங்க. அப்போ அன்பளிப்பாக விரும்பி தர்றாங்கன்னு சொன்னால் ஒரு ரீசனுக்கு தர்றாங்களான்னு பார்க்கணும். இவருக்கு வந்து வசூலுக்கு போனார், அவருக்கு ஏன் கொடுத்தாங்க? இவர் யார்? அந்த கொடுத்தாங்களா அவங்களுக்கு மாமனா, மச்சானா, ஃப்ரெண்டா, யாரோ எவருன்னு தெரியாது. இவர் போகிறாரு, ஒரு பணிக்கு வந்திருக்கிறாரு, அதனால் நம்ம கொடுப்போம், ஜக்காத்துன்னு சலுகை காட்டுவார், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் என்ன செஞ்சுருக்காங்க? இந்தாங்க இது ஜக்காத்து, இது நீங்கள் வச்சுக்கிறங்க என்று கொடுத்துருக்கிறார்கள். அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்க? உடனே அந்த கணக்கு சொன்னோன்னே மெம்பரில் ஏறுறாங்க. நான் சிலரை வசூலுக்கு அனுப்புகிறேன், வசூல் பண்ணிட்டு வந்து எனக்கு தனியாக தந்தார்கள் என்று சொல்லுகிறார். நான் இந்த வேலைக்கு அனுப்பி இருக்காவிட்டால் கிடைத்திருக்குமா? அவர் வீட்டில் உட்காந்துருந்தால் கிடைத்திருக்குமா? அப்போ நான் ஒரு பணியை ஒட்டி அனுப்பும்போது அதற்காக கொடுத்தார்கள் என்று சொன்னால் எனக்கு தந்தார்கள்னு அர்த்தம் என்று ரசூல்லா வளர்க்குறாங்க. அப்போ பெண் வீட்டுக்காரன் விருந்து ஏன் கொடுக்குறான்? இந்த கல்யாணத்தை மாப்பிள்ளை பண்ணாடி கொடுத்துருப்பானா? டவுரியாக தானே கொடுக்குறான், சும்மா இருந்தால் கொடுத்துருப்பானா? அப்போ இந்த காரணத்துக்கு தான் கொடுக்குறான் என்று தெரிந்தால் அவன் வரதட்சணை தான் கொடுக்குறான், மகரு கொடுங்குற கட்டளை மீறுகிறான். பெண் வீட்டு விருந்து நீங்கள் பிரிக்க வேணாம், விருந்தும் வரதட்சணை தான். பெண் வீட்டார்கிட்ட நகையாக வாங்கக்கூடாது, பணமாக வாங்கக்கூடாது, சோறாக வாங்கிக்கணும்னு என்ன அர்த்தம்? அது நீ கடமைப்பட்ட விருந்தை அவன் கொடுக்க வச்சுன்னா நீ வாங்குறன்னு தானே அர்த்தம். விருந்து கொடுக்க கடமைப்பட்டவன் ஆம்பளை, அவன் வந்து நீ தான் விருந்து கொடுக்கணும்னு பெண்ணிடத்தில் வாங்குகிறான். அப்படின்னா அது அவன் வாங்கி கொடுக்குறான். பெண் வீட்டே கொடுத்தாலும் என்ன அர்த்தம்? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வாங்கி அவன் கொடுக்குறான்னு அர்த்தம், வரதட்சணை. அப்போ வரதட்சணையை ஆதரிக்கிற ஒரு கூட்டமாக நீங்கள் மாறி போயிட்டீங்களே, நீங்கள் தான் கரெக்டான மார்க்கத்தில் இருக்கிறாளா? அதே மாதிரி வந்து அவங்க பள்ளிவாசலில் 2ஆம் ஜமாத்து சொல்வதற்கு தடை விதித்தார்கள். அல்ஜனத்து பக்கம் 20 அவங்க பள்ளிவாசலில் லேட்டாக வரணும், 2ஆம் ஜமாத்துல கூட தடுத்தோன்னு பயிரும் ஒத்துக்கிறாங்க. 2ஆம் ஜமாத்தை தடுக்கிறது மார்க்கத்தில் உள்ளதா? சுன்ன ஜமாத்துக்கு நான் தானே செஞ்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு உட்காந்துருக்காங்க, லேட்டாக ஒருத்தர் வர்றாரு. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க? இவர் தனியாக தொழுவ போகிறார், யாராவது சேர்ந்து தொழுவுங்க, அவருக்கு ஜமாத்து நம்ம கிடைக்கட்டும்ட்டாங்களே. அப்போ நீங்கள் ஹதீஸை தூக்கி மிதிக்கிறாளா, ஹதீஸை பேண்டுறாளா? அப்போ ஹுதைஃபா ஹதீஸ் யாருக்கு பொருந்தது?
அப்படியே அந்த வழிகட்ட நரகத்தின் வாசலுக்கு அழைக்கக்கூடிய ஆள்கள் யாருன்னா இந்த ஜாக்கு தான். தன்னையை பின்பற்றணும்னு ஒரு இயக்கம் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து குரானேசை பின்பற்ற சொல்லக்கூடிய ஆள்களை வழிகட்டினா என்ன அர்த்தம்? இதுக்கு நிகராக ஏதாவது இருக்குமா? அதை நீங்கள் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மேடையில் புர்காவெலாம் இல்லாமல் சாதாரண மாடர்ன் ட்ரெஸ்ஸோட அந்த மணமகளை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. அதை ஜாக்கில் தான் பண்ணி வைக்கிறாங்க. அதற்கு குத்துபாவெலாம் ஓதி நடத்தியிருக்கிறாரு. அதை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அந்த உரை நிகழ்த்தும் போது அப்படி நடக்கவில்லை. சபையில் இருந்திருக்கிறாங்க, அவங்க வேறு பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. உரை நிகழ்த்தும் போது நடந்ததா அப்படின்னு கேட்டு அதை நியாயப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது? அப்படி எந்த ஒரு தவறும் குத்துபான் நடத்தும் போது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. மேலும் இந்த மணமகன் ஒரு தொழுகையாளி, இந்த மணமகன் ஒரு தொழுகையாளி என்கிற ஒரு காரணத்தினால் அந்த அல்ஜன்னத்தில் பக்கம் 19 அதே மாதத்தில் உள்ளது. அப்போ பக்கம் 19 என்ன எழுதிக்கிறான்னா, ஒரு தொழுகையாளி எனும் காரணத்தினால அவர் வந்து ஆடம்பரமாக அந்த மணமகள் நடந்தாலும் இவர் அவங்களை திருத்தி கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இந்த சபையில் நடக்கிற அனாச்சாரத்தை நியாயப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ரமலான் மாதத்தில் வந்து என்ன செய்கிறோம், நோம்புக்கு வந்து சஹருக்கு ஒரு பாங்கு ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் 2 பாங்கு, சுபுவுக்கு ஒரு பாங்கு, சஹருக்கு ஒரு பாங்கு. சஹருக்கு பாங்கு எதுக்காக வேண்டி? நோம்புக்கு எழுப்பி விடுறதுக்காக, தொழுகைக்கு உள்ள பாங்கு இல்லை. இதை ரசூலுல்லாஹ் கடந்த சுன்னத்து தெரிஞ்ச உடனே நாம் கடைப்பிடிச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு எந்த நியாயமும் கற்பித்து நம்ம வந்து மறுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சஹர் விஷயத்துக்கு நெஞ்சோம் அதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம், அதை அமுல்படுத்தியிருக்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சஹர் பாங்கு என்பதற்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறாங்க. இந்த இந்த ஆர்டிக்கலை நீங்கள் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் என்ன போடுறாங்கன்னு கேட்டால், 2 பாங்கு குழப்பமானதா, 2 பாங்கு குழப்பமானதா. இது எங்கள் அல்ஜன்னத்து பத்திரிகையில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகைக்கும் ஒரு பாங்கு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாங்கு நோன்பு வைக்கிறதுக்கு சஹருக்கு எழுப்பி விடுற பாங்கு, அந்த பாங்கு தொழுகை கூப்பிடுற பாங்கு என்று ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்கப்படுது. இவர் ஹதீஸை பின்பற்றாமல் சுய இஷ்டத்துக்கு விளக்கம் தருகிறார்கள்னு நம்மளை சொல்கிறாரு. நம்ம சுய இஷ்டத்துக்கே கொடுக்கல, குரானுக்கு மாத்தம்னு கொடுக்குறோம். இவர் ஹதீஸை எப்படி மறுக்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க தான், அந்த காலத்தில் கடிகாரம்லாம் இல்லை, சஹர் நேரத்தை கண்டுபிடிப்பதற்கு என்ன இல்லை, கடிகாரம்லாம் இல்லைங்கிறதுனால என்ன செய்கிறது, அதை வந்து செஞ்சுருக்கலாம் அப்படின்னு காரணம் என்ன செய்கிறாரு, அந்த பதில் எழுதியிருக்காங்க. அல்ஜன்னத்து பத்திரிகையில் தெள்ள தெளிவான வார்த்தையை கொண்டு, இன்று நேரத்தை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் கையாளப்படுகின்றன. நேரத்தை அறிந்து கொள்வது காரணம்னு சொன்னாலே நம்ம வந்து சஹருக்கு வந்து நேரம் கடிகாரத்தை பார்த்து சஹர் வச்சுட்டு போயிடலாமே, எதுக்கு பாங்கு சொல்லி வைக்கணும்னு எழுதியிருக்காரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருக்கு எழுப்பியோட ஒரு பாங்கு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. இவங்க ஹதீஸ் காவலர்கள், ஹதீஸ் காப்பாளர்கள், ஹதீஸ் குரானுக்கு மாத்தமாக இருக்கிற ஹதீஸையும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸை எப்படி நிராகரிக்கிறாரு? தொழுகைக்கு சகர நேரத்தை கண்டுபிடிக்க எத்தனை சாதனங்கள்லாம் வந்துருச்சு, அலாரம் வச்சா எழுப்பி விட்டு போயிடுது. அப்போ 5 வேளை தொழுகை அதை செய்ய, 5 வேளை தொழுகைக்கு நேரம் காட்டாதா? சகருக்கு மட்டும்தான் காட்டுமா? 5 வேளை தொழுகை இனிமேல் பாங்கு கிடையாது. ஏனென்றால் அந்த காலத்தில் கடிகாரம் இல்லாதனால அது மாதிரி பாங்கு சொன்னார்கள். இப்போ நமக்கு எல்லாமே வந்துருச்சு, அப்ளிகேஷன்லாம் வந்து விட்டது. அதில் சுப்புடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, எல்லாம் அதில் வந்து விடுகிறது. பள்ளி ஆசிரியர் எத்தனை மணிக்கு காம சொல்லுவாங்க நமக்கு தெரிந்து விடுகிறது. நம்ம எதுக்கு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாமல்? இப்படிங்கிற பதில் அதுக்கு தானே வரும். சஹர் பாங்கை நீ நிராகரிப்பதற்கு சொன்ன காரணம் அதுக்கு வருமா வராதா? அப்போ அப்பட்டமாக என்ன செய்கிறாருன்னா ஹதீஸோட வந்து போட்டியிடக்கூடிய காய்ச்சிடும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஷிர்க், அப்பட்டமான ஷிர்க், இந்த சூனியத்தை நம்புறதை விட ஷிர்க். ஸ்டாக்கில் யாராவது இருப்பார்களே ஆனால் அவங்க அப்பட்டமான ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு ஆதாரத்தை நீங்கள் பாருங்கள். இது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த இமேஜில் புகாரி முஸ்லிமில் தவறான ஹதீஸுகள் இருக்கிறதா, இது கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இது அல்ஜன்னத்து பத்திரிகையில், அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் 2004 நவம்பர் மாதம் 2004 நவம்பர் மாதம் நடத்தின அவங்க பத்திரிகையில் உள்ள கேள்வி பதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், புகாரி முஸ்லிமில் தவறான ஹதீஸுகள் இருக்கிறதா இந்த கேள்வி. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தவறுமே கிடையாது. புகாரி முஸ்லீமில் எப்படி தவறு வரும்? அதில் எந்த தவறுமே கிடையாது
எல்லாமே சரியான முறையில் ஃபில்டர் பண்ணி தான் தொகுத்திருக்கிறார்கள், அதில் எந்த ஒரு தவறும் இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கிறார். இந்த பதிலில் எத்தனை விதமான அறிவினர்கள்னு பாருங்கள். இந்த புகாரிங்கிற ஒரு யார் மனிதர் தானே, முஸ்லீம்ங்கிற ஒரு யார் மனிதர். அவர் ஒரு மனிதனை எடை போடுறார், யாரை அறிவிப்பாளரை, இவர் நல்லவர் எடை போட்டார். இவர் நல்லவர் என்று எடை போட்டவர் நிச்சயமாக நல்லவராக தான் இருக்கணுமா, அல்லது ஒரு கெட்டவரை நல்லவரை நினைத்திருக்க முடியுமா? முடியும்ல? அதான மனுஷன். நான் யாரையெல்லாம் நல்லவன் நினைச்சனோ அத்தனை நல்லவராக இருப்பார்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புகாரி யார் யாரெல்லாம் நல்லவர்னு கரெக்டாக கணக்கு பண்ணி ஆய்வு செஞ்சு போட்டிருக்கார். எப்படி தப்பு வரும்? அப்போ அல்லாஹ் ஒருத்தன் நல்லவன் சொன்னாதான் தப்பு வராது. வேற யார் நல்லவன் சொன்னாலும் என்ன வரும்? தப்பு வரும். சஹாபாக்கள் சில பேர் இப்போ போரில் ஷஹீதாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, ஷஹீதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நரகவாசிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் நல்லவர்னு நினச்சிருக்கிறாங்க, மதிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர் நரகவாசி. நாங்கள் எத்தனை ஹதீஸ் இருக்கிறது? அப்போ சஹாபாக்கள்லாம் கணித்த ஒரு மதிப்பில் கூட இவர் நல்லவர் என்று மதித்தவர் கெட்டவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஜாக்கு சொல்லுது, அதாவது புகாரி யாரையெல்லாம் நல்லவர்னு சொன்னால் அவர் நல்லவர், அல்லாட்டே நல்லவர். பொய்யே, தப்புக்க இடம் கிடையாது, பிள்ளையே கிடையாது. இது சிறுக்க ஒரு மனுஷனை கொண்டு இந்த இடத்துல சிறுக்கா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் ஒரு ஆலிமை கொண்டாந்து நிப்பாட்டுவான், செல்வந்தனை நிப்பாட்டுவான். அதே மாதிரி வள்ளலை உயிர் தியாகி நிப்பாட்டுவான். கேட்பான், என்ன செஞ்சேன்ண்டு? நான் உனக்காக தான் தியாகம் பண்ணேம்மா, எனக்காக செய்யலை, நீ பெருமைக்கு செஞ்சேம்மா. அப்போ ஊர் மக்கள்லாம் அவனை ஷஹீதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லாட்ட ஷஹீத் ஆகலை. ஊர் மக்கள்லாம் வள்ளல்கிட்ட இருந்துருக்குறாங்க, அவன் வள்ளலாக முடியலை. ஊர் மக்கள் எல்லாம் இவன் ஆளி மார்க் அறிஞர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் மார்க் அறிஞர், உண்மையான மார்க் அறிஞர் இல்லை அப்படின்னு அங்கே அம்பலமாகுது. அப்போ எல்லாரும் நினைக்கிறது பொய்யா போகுதா இல்லையா? எல்லாரும் நினைக்கிறதே பொய்யா போகுது. ஆனால் புகாரி முஸ்லீம் உனக்கு தவறான ஹதீஸ் இருக்குன்னு தெரியாவிட்டாலும் இருக்கலாம் என்று சொல்லாட்டி நீ முஸ்லீமா? நீ ஷிர்க் தானே. அட ரசூலுல்லாஹ் கணிச்சாலும் தப்பா போகும்பா. நீ புகாரியை சொல்கிற. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அடிப்படையில் ஒருத்தர் நல்லவர்னு சொன்னா தான் நல்லவர். வஹி இல்லாமல் சிலரை நல்லவர் நினைத்திருக்கிறார்கள். அப்போ நல்லவராக இல்லாமல் போயிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு தப்பு வரும், புகாரிக்கு வருமா? எப்படி 70 பேரை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, வந்தாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பொறுக்கு மணிகளான 70 சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க, கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்டாங்க. அவங்க கெட்டவங்கன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியலை. ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை நல்ல மக்கள் வந்துட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு அனுப்பி வச்சாங்கல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் கணிச்சது என்ன? நல்லவர்கள். உண்மை என்ன? கெட்டவர்கள். இப்போ என்ன வழங்குது நீ? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் வஹியில் ஒருத்தரை நல்லவர்னு சொன்னால் மட்டும்தான் நல்லவர். மனிதருங்கிற முறையில் கணித்தார்களே ஆனால் அவங்க நல்லவர்னு கணித்தவர்கள் நல்லவரும் இருப்பார்கள், அல்லவரும் இருப்பார்கள். இந்த இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த அந்த கூட்டத்தார்கள் மாதிரி ஆட்களை புகாரி நினச்சி ஏமாந்துருப்பார். ரசூலுல்லாஹ் ஏமாறுவாங்க, புகாரி முஸ்லீம் ஏமாறும் என்னங்க அப்படிங்கிறாருங்க. ஜாக்குடைய கொள்கை என்ன? புகாரி முஸ்லீமும் சரின்னு சொன்ன பிறகு எப்படி சரியில்லைம்பீங்க? அவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி கரெக்ட் பண்ணி தானே செஞ்சுருக்கிறாங்க. எப்படி கரெக்டாக செய்ய முடியும் மனுஷனால்? மனிதன் எடுக்கிற முடிவில் தவறு வராதுன்னா ஷிர்க். நல்லா வளைக்க. எந்த மனிதனுடைய முடிவு. அதே மாதிரி உடம்பு சரியில்லை சில பேர் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி மஸ்ஜித் நபியில் தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சோன்னே அந்த ஒட்டகத்து பாலை குடிச்சிக்கிறங்கன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஏமாற்றி தங்க வச்சுப்புட்டு ஒட்டகத்தையும் ஓட்டிக்கிட்டு ஒட்டகத்தினுடைய காவலரையும் கொலை செஞ்சு விட்டு ஓடி போயிட்டானுவோம். ஓடி போகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. என்ன நல்லவன் நினச்சாங்க. அப்போ நல்லவர் என்று எத்தனை சம்பவம் வேணும் உங்களுக்கு? நல்லவர் என்று மனிதரை தீர்மானிக்க இயலுமா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கிறோம், ஆன்லைன் பேஜில் இருக்குது, பார்த்துக்கிறங்க. எத்தனை இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர் என்று நினைத்திருக்கிறார்கள், அவன் நல்லவராக இல்லாமல் போய்விட்டான். அப்போ நம்ம அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்டால், அல்லாஹ் ஒருத்தன் எதை கணிக்கிறானோ சொல்கிறானோ அது மட்டும்தான் கரெக்டு. நான் 100 பேர் நல்லவர்னு சொல்லுவேன், வெளிப்படையாக எனக்கு இப்படி தெரியும், 50 பேர் கெட்டவனாக இருப்பான். அப்போ என்ன செய்யணும்? அப்படி கரெக்டு சொல், 50 100 நல்லவன்ட அப்படின்னா நீ முஸ்லிக் ஆகிட்ட. நீ பக்கா ஷிர்க். இது புகாரி முஸ்லீமும் கரெக்டாக செய்து விட்டார்கள், அந்த மனிதனின் புத்தகத்தில் தவறே வராது என்று ஒருவன் சொல்வானையானால், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமையானால்
அல்லாஹ்வின் இடத்தில் வைத்து விட்டானா இல்லையா? புகாரி எங்கே கொண்டு வைக்கிறீங்க? அவர் ஒருத்தரை பற்றி அறிவிப்பாளரை பற்றி தானே முடிவு பண்ணுறாரு. அவர் மனிதரை தானே முடிவு பண்ணுறாரு. மனசில் உள்ளதுன்னு அறிய முடியாதுங்கிற இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. நீங்கள் அவுளியாக்களை தர்காவை பற்றி பிரச்சாரம் பண்ணீங்களா? என்ன செஞ்சீங்க? ஊர்லாம் அவுளியாங்கிறான். அதுக்கு இந்த கமாலின் மணி எத்தனை ஊரில் பேசியிருக்கிறீங்க? அவுளியாங்கிறியடா, அவர் தக்குவா இருந்தால் தான் அவுளியா. தக்குவா உனக்கு கண்டுபிடிக்க இயலுமா? அல்லாஹ் ஒருத்தனை தான் தெரியும். அப்போ நீ இப்படி நாகூர் ஆண்டவர் அல்லாஹ்வை நேசிச்சார்னு உனக்கு இப்படி தெரியும். இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி பேசுவார் கமாலுதீன். இன் அவுளியாவும் இல்லல் முத்தக்கூன். நாங்கள்லாம் இருக்கிற காலத்தில் பேசின தக்குவாவுடையவர்களை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய நேசராக மாட்டார்கள்ட்டு தக்குவா வெளிப்படையாக தெரியுமா? அவர் அவுளியாங்கிற இவர் அவுளியாங்கிற எப்படா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டீங்கள? கணிக்க முடியாதுல்ல. புகாரி மட்டும் கணிக்க முடியுமா? புகாரி அத்தனை நல்லவர்களும் எடை போட்டுருவாரா? அவர் யாரெல்லாம் கெட்டவர்னு அர்த்தமா? அப்படி தான் ஹதீஸ்களில் எழுதி வச்சுக்கிறாங்களா? புகாரி கெட்டவர்னு சொன்னவர் நல்லவராக இருக்கலாம், நல்லவர்னு சொன்னவர்கள் கெட்டவராக இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எல்லாமே சரி என்று சொல்ல முடியாது. சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். எது தவறு நிரூபிக்கப்படுகிறதோ அதை கழித்து விட வேண்டும் என்று தானே எழுதி வச்சிருக்கிறாங்க. நீ என்ன செய்கிறன்னா புகாரி முஸ்லீமில் எப்படி தப்பு? அப்படின்னா இவங்க என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, அதான் குரானை மறுக்கிற கூட்டம்னு இவங்களுக்கு பேர். குரானை மறுக்கிற கூட்டம்னு என்னது? குரானுடைய அந்தஸ்து இடத்துல கொண்டே புகாரி ஒரு மனிதன் தொகுத்த புஸ்தகம். ரசூலுல்லாஹ் சொன்னதுனால ஹதீஸ்னாவது. சொன்னதும் இருக்கலாம், சொல்லாதும் இருக்கலாம். அதனால் டவுட் வருது. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் சொல்லாதது, குரானுக்கு ஒத்து இருந்தால் சொன்னதுன்னு பிரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா புகாரி முஸ்லீமில் தப்பே வராது. இது சிர்க்குது. அது போக ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவரே இந்த கமாலுதீன் மதனி உள்பட எல்லா சலபுகளும் மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் யார்? அல்பானி. சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர் யார்? அல்பானி. இந்த சலபுகள் எல்லாம் நாங்கள் அல்பானியுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அல்பானியுடைய பதரசா மஸ்ஜிதில் பாடம் நடத்தும் போது நாங்கள்லாம் உட்காந்து கேட்டவர்கள் என்று பெருமையை அடித்துக் கொள்வார்கள். அந்த அல்பானி எத்தனை ஹதீஸை மறுத்திருக்கார் புகாரியில்? 3 பேருக்கு எதிராக அல்பானி மறுத்த ஹதீஸ் பட்டியல் போடுறேன். நீ சொல்றிய இவங்களை சொல்லி இப்போ யார் என்னை மாதிரி திட்டு அவரையும் அல்பானி இப்போ என்னை திட்டில நரகத்துக்கு அழைக்கிறார்கள்ண்டு அந்த டயலாக் பொருந்துமான்னு பாரு. என்ன சொல்கிறார் அவர்? 3 பேருக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன். யார் என் பெயரில் ஒன்றை கொடுத்து ஏமாத்துகிறானோ, அதே மாதிரி ஒரு அடிமை இல்லாதவனை விற்று சம்பாதிச்சு திங்கிறானோ, வேலை செஞ்சுட்டு கூலி கொடுக்காமல் இருக்கிறானோ, அவனுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. 2227 2270 இந்த ஹதீஸை சொல்லிட்டு இது பலவீனம், இது நான் பலவீனம்னு சொல்ல மாட்டேன். அவர் சொல்கிறார் அல்பானி, இது நம்ம பொறுத்து சரியான ஹதீஸ். ஆனால் அவர் சொல்கிறார் பலவீனன்னு எடுக்க முடியல. அவர் ஒரு காரணம் சொல்கிறார், இது பலவீனமான ஒரு ஹதீஸு அப்படின்னு. ஜாமிங்கிற நூலில் என்ன செய்கிறாரு? இர்வாவுல் கலீல் நூல்லாம் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லுகிறார். இவர் யார்? புகாரி முஸ்லிமே தவறே வராதுங்கிற தவறு வருதுன்னு சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு லஹீஃப்னு ஒரு குதிரை இருந்துச்சு என்று ஒரு ஹதீஸு புகாரில் 2855 ஹதீஸில் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு இல்லை நோட் எழுதும் பொழுது இது பலவீனம் புகாரில் தான் வந்திருக்குது. புகார்லாம் தப்பே வராதுங்கிறீங்களே. அல்பானி என்ன செய்கிறாரு? அதை தப்புன்னு அல்பானியை உதாரணம் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால் இவர்கள் ஏற்றி போற்றுகிற ஒரு ஆலிம். அப்போ நான் சொன்னால் புகாரில் தப்பு வரும்னு சொன்னால் புகாரியில் தப்பா என்னமோ குரானில் சொன்ன மாதிரி மனுஷனுடைய எதுக்கு அப்படி கொண்டு வர்றீங்க? அதே மாதிரி கியாமத்து நாளையில் முழு நிலவை பார்ப்பதை போல் அல்லாவை பார்ப்பீர்கள்னு வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய 7435 ஹதீஸை பேசும் பொழுது இது இது சரியில்லை, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இது முன்கரு, இது நிராகரிக்கப்படுற ஒரு ஹதீஸு அப்படின்னு அவர் எழுதி வச்சுக்கிறார். இது என்னது? அவர் யார்? இப்போ அவர் ஹதீஸ் மறுப்பாளரா? இப்படி எதில் சேர்ப்பீங்க? அதே மாதிரி யாரும் நின்று கொண்டு வாந்தி எடுக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். அப்படி குடித்து விட்டால் வாந்தி அடிச்சிருங்க. நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டான் ஒருத்தன், குடிச்சிட்டான்னு சொன்னால் வாந்தி எடுத்துருங்க என்று முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. இது இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறார், அவர் முன்கருங்கிறார். யார்? அல்பானி சொல்கிறார். நீ புகாரி ஹதீஸில் தப்பு வராதுங்கிற, நீ போட்டுக்கிற அல்பானி அதை சொல்கிறார். அப்போ என்ன கருத்து? நீ யாரும் சொல்லாத புது கருத்தை நீ புதுசாக சொல்கிறேன்னு அர்த்தம். முன்னாடி உள்ள அறிஞர்கள் சொன்னதுக்கு மாற்றமாக இப்போ உங்களுக்கு மதீனாவில் உள்ள மக்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்களா புஜர்க்குகள், இந்த ஆளுக்கு சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ சொல்கிறீங்களே தவிர அது ஒன்று. அதே மாதிரி ஒரு மனிதன் தன் மனைவியோடு கூடிவிட்டு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்வானே ஆனால் அவன்தான் மனிதர்களில் மகா கெட்டவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. இது பலவீனம் என்று யார் சொல்கிறா? அல்பானி பல இடங்களில் நோட்டில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி
நானும் என் மனைவி ஆயிஷாவும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விந்து வெளிப்படாத நிலையில் செஞ்சுவிட்டு நாங்கள் வந்து குளிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்கிறது. இந்த ஹதீஸு சரியில்லைன்னு அவர் என்ன செய்கிறாரு, அல்பானி மறுக்கிறார், ஹதீஸ் கிடையாதுன்னு மறுக்கிறார். அதே மாதிரி வந்து 4 வயசு 3 வயசு ஒட்டத்தை தவிர இதை நீ அறுக்காதீங்க, அதுக்கு இல்லைன்னு சொன்னால் ஆடு அது இல்லைன்னு சொன்னால் 1 வருஷத்து ஆட்டை நீங்கள் அறுத்துக்கிறங்க என்று சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. இதை வந்து மறுக்கிறார் அவர். யார்? அல்பானி மறுக்கிறார். முஸ்லீமில் தான் வந்திருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் இரவில் இருந்திருந்தாலே ஆனால் லேசான ஒரு 2 ரக்காத் திடீர்னு முழிப்பு வருதுன்னு வைங்களேன், சின்னதாக 2 ரக்காத் தொழுதுட்டு படுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை அல்பானி மறுத்திருக்கிறார். எந்த வீட்டில் உருவப்படங்களும் மலக்களும் இருக்கிறார்களோ, உருவப்படங்களும் நாயும் இருக்கிறதோ அங்கே மலக்கள் வரமாட்டார்கள் ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. இந்த ஹதீஸை அல்பானி தப்பான ஹதீஸ் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒழு செய்யும் பொழுது கைகால் முகத்தை எல்லாம் நல்லா பூரணமாக கழுவுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்கிறது. இது வந்து சரியில்லாத ஹதீஸ் என்று எழுதுகிறாரே அல்பானி மறுத்திருக்கிறார். அது மாதிரி என்னுடைய நேசரையார் பகைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன செய்ய, மண் ஆதாளி வலியன் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று அல்பானி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையின் போது 4 சஜிதாவில் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருது. இது சரியில்லாத பலவீனமான ஹதீஸு என்று நீங்கள் பலவீனம் தப்ப வராதுங்கிறீங்க, ஃபில்டர் பண்ணிட்டாங்கிறீங்க. உங்களை சேர்ந்தவர் தான் சொல்கிறார். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னா 13வது ஹதீஸ் என்ன இருக்குன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறான், அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பல உயர் தரஜாக்களை அவனுக்கு கொடுத்துட்றான் என்று ஒரு ஹதீஸ் புகாரில் வருது. இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாரு, பலவீனம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு அடிப்படையை அவர் சொல்லி வைக்கிறார். என்ன ஹதீஸ்னா, அபூ சுபைர் மக்கி என்பவர் ஜாபிர் வழியாக அறிவிக்கிற ஹதீஸுகளில் எல்லாமே பலவீனம். ஏன்னா இவர் அபூ சுபைர் என்பவர் வந்து ஜாபிர் வழியாக அன்போடு எனக்கு சொன்னார் என்று சொல்லாமல் அறிவித்தார்னு சொன்னால் அந்த ஹதீஸுகள்லாம் பலவீனம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாருன்னா அல்பானி சொல்கிறார். இப்படியான ஒரு ஹதீஸு முஸ்லீமில் மாத்திரம் 35 இருக்கிறது. அதாவது ஜாபிர் வழியாக அபு சுபைர் அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாமே 2 பேரும் சந்தித்தது கிடையாது, அது பலவீனமான ஹதீஸ் என்று டோட்டல் விதியை சொல்கிறார் அல்பானி. தேடி பார்த்தோம்னா 35 ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்கிறது. இந்த ஜாபிர்கிட்ட இருந்து அபு சுபைர் அறிவிக்கிறார், 35 ஹதீஸ் பலவீனங்கிறார். அதே மாதிரி வந்து இப்படி பெரிய பட்டியலே இருக்கிறது. அப்போ ஹதீஸில் வந்து முன்கரு சாது என்று பல ஹதீஸில் மறுத்திருக்கிறார். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், இவங்களுடைய செயல்பாடுகள் எடுத்துக்கிறங்க. அதாவது கலைஞர் ஆட்சிக்கு வர்றார், போன தடவை ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்தவொடனே கலைஞருக்கு ஒரு கோரிக்கை மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு தலையங்க எழுதுகிறாங்க. தலையங்க எழுதும்போது இஸ்லாத்துக்கு உட்பட்ட இந்த தலையங்க எழுதணுமா இல்லையா? இது முதல்வன் தலைவன். இந்த தலையங்கத்தை எழுதினவரை கமாலுதீன் மன்னி தான். எழுதினவர் யார்? பெங்களூர் கமாலுதீன் போட்டிருக்கு, இவர் வேறு ஆள் போல் இருக்குது. ஆனால் அவங்களுடைய பத்திரிகையில் வந்தது தான் இது. அல் ஜன்னத்து பத்திரிகையில் ஜூலை மாதம் 2004 வந்தது. அது என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா கலைஞரே, கண்ணகிக்கு சிலை வைத்து பூம்புகாரை புதுப்பித்தவர் அல்லவா நீங்கள். அதாவது கலைஞர் செய்த சாதனையை பட்டியல் போடும்போது ஒரு குரானில் நிற்கிற ஒருத்தன் கண்ணகிக்கு சிலை வச்சதையெல்லாம் சொல்லுவானா? கண்ணகின்னு முத வாழ்ந்தாங்களா என்பதை கற்பனை பாத்திரம்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதோடைய மதுரை எரித்தார் அப்படிலாம் எரிக்க முடியாது. இந்த மாதிரி சம்பவத்தை வைத்துக்கொண்டு அது வந்து உண்மையில் கதை தானா அல்லது நடந்த விஷயந்தானா என்பதில் டவுட். நடந்தே இருக்கட்டும். நடந்தே இருக்கிறதுனால கண்ணகிக்கு சிலை கடற்கரையில் இப்படி சிலை வச்சு நிற்கும்ல அந்த அம்மா, அதை ஜெயலலிதா அடிச்சு தூக்கிட்டாங்க அந்த சிலையை. அப்போ கண்ணகிக்கு சிலை வச்சதை வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கலைஞர் சாதனைலாம் பட்டியல் போடுறாரு. பலது ஏற்றுக்கிற முடியாததாக இருக்குது. டேஞ்சரான விஷயம் என்னென்னு கேட்டால், கண்ணகிக்கு சிலை வைத்து பூம்புகாரை புதுப்பித்தவர் அல்லவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கலைஞரை பாராட்டுறதா இருந்தால், அப்போ கண்ணகிக்கு சிலை வைத்து நல்லதா? அது இஸ்லாமிய அடிப்படையில் பாராட்டுக்குரியதா? அப்போ உங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் கிடையாது. அதில் வந்து நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறது வந்து நீங்கள் அகல ஹதீஸில் சேராமல் சம்பாதிக்கிறதுக்காக நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ராஜீவ்காந்திக்கு வந்து ஒரு சிலை அமைக்கணும்னு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க குமரி மாவட்டத்தில். அதில் வந்து ஜாக்குடைய மாவட்ட தலைவர் நிற்கிறார் பாருங்கள், பேப்பரில் வந்து செய்தி. ராஜீவ்காந்தி சிலை அமைப்பு ஆலோசனை கூட்டம். ராஜீவ்காந்திக்கு சிலை இவங்க தான் பரிசுத்தமாக பேணுறாங்களாம். குரான் ஹதீஸை அப்படி அப்பட்டமாக பேணுறாங்களாம்.
அவன் பேப்பரில் போட்டிருக்கான், ரவுண்டு கட்டி காட்டுற ஒரு மாவட்ட அவர் ஜாக்குடைய நிர்வாகியோட இருந்து கொண்டு குமரிலாம் நடக்குது. அவர் கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயந்தான். ராஜீவ் காந்திக்கு சிலை வைக்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரோலு? அதில் நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க. அந்த ஆலோசனை கொண்டு போக வேண்டிய உங்களுக்கு தேவை என்ன? இவங்க தான் என்ன செய்யணும், கரெக்டான மார்க்கத்தை பேணுறோன்னு சொல்லக்கூடியது பொய்யின் விளங்குதா? இதெல்லாம் என்ன செய்யுது, அதில் அந்த மழுக்கு முதலின்னு வரும்பாரு, காவல் உதவி கண்காணிப்பாளராக இருந்தார் மழுக்கு முதலின்றவர், அவர் ஜாக்குடைய நிர்வாகி, அவர் விஷயம். அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அந்த உலக புகழ் பொன்னாடை போத்துறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஒரு காலத்தில் கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம். கமாலின் மாதிரி பொன்னாடை போத்துறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் போத்துற ஒரு ஆடை, அந்த ஆடையை போத்துறதுல என்ன இருக்குது? ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போத்தணும்னு அது கௌரவமாக? இது எங்கேயோ ஒரு கலாச்சாரத்தை கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாரு இவர் இப்போ பொன்னாடை போத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இப்படி எல்லா விஷயத்துலையும் இவங்க மீறக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாம் பல விஷயங்களை நம்ம தவறு செஞ்ச மாதிரி சித்தரிக்கிற காட்சியை பார்க்குறோம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை ரொம்ப கடுமையாக சொல்கிறார். இரவில் இறைவன் இறங்குகிறான் அப்படிங்கிற அது ஒன்றுக்கு தான் பதில் சொல்கிறார். அந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு பயங்கர வியாக்கியானம் கொடுத்து நம்ம கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறார். அதை கொஞ்சம் நல்லா விரிவாக விளக்கணும். இப்போ ரொம்ப டைம் ஆகிவிட்டது. அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் என்ன செய்யலாம், நாளைக்கு தனி பதிவாக போடுறோம். நாளைக்கு இது அது சின்ன பதிவாக தான், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரும். அதில் இரவில் இறைவன் இறங்குகிறான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹதீஸை அது அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, வேறு அர்த்தம் தான் கொடுக்கணும் என்று நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறோம். அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இரவில் இறைவன் இறங்குகிறான், முதல் வானத்துக்கு இறங்குகிறான் என்பதை இவர் மறுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒட்டுமொத்த உரையில் இந்த ஒரு ஹதீஸுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கிறார். குரானுக்கு முரண்பற்ற பால் ஊட்டுறது, உம்முஹராம், எந்த விஷயத்தையும் பதில் சொல்லலை. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அந்த உரையில் பதில்னு சொல்லியிருக்கிறார். அந்த பதில் எந்த லட்சணத்தில் இருக்கிறது, அப்படியே அத்வைத கொள்கையை, பரலவி கொள்கையை அவர் சொல்கிறாரா இல்லையா என்பதை உங்களுக்கு ஆதாரத்தோடு இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு விளக்குவோம். இன்றைய நிகழ்ச்சி நம்ம இதோட நிறுத்தி கொள்வோம். அது போக இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதையும் நாளைக்கு சொல்லிடுவோம். என்னென்னு கேட்டால், ஒரு அறிவிச்ச 3 தடவை அறிவிச்சு சொல்ல முடியாமல் போச்சு. சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து பண்ணி போன உடனே அங்கே மதீனாவாசிகள்லாம் வீட்டில் பாதி, தோட்டத்தில் பாதி, சொத்தில் பாதியெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சாங்களாம், என் மனைவி, எனக்கு 2 மனைவி இருக்கிறாள், ஒரு மனைவியை, உனக்கு பிடிச்ச மனைவியை சொல்லு, நான் டைவர்ஸ் பண்ணுறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க என்றெல்லாம் செஞ்சார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி ஜாக்குடைய ஒரு இமாம் பேசியிருக்கிறார், ஒரு மௌலவி. அதை எடுத்துக்கிட்டு இந்த பகுத்தறிவாளர்களும் காவிகள் என்ன செய்கிறாங்க, பரப்பி அதை பேசும்போது எப்படி சொல்கிறான், இது வல்லவா தியாகம்னு பேசுகிறார். அது தன் பொண்டாட்டியை காட்டி, இந்த 2 பொண்டாட்டி உனக்கு எந்த பொண்டாட்டி வேணும், விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்களாம். அந்த செய்தி அவர் சொல்கிறார், அந்த ஜாக்குடைய ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை சிலாகித்து சொல்கிறார், தியாகம் என்றால் இது வல்லவா தியாகம், பொண்டாட்டியை அடுத்தான் கொடுக்குறதுக்கு மிஞ்சின தியாகம் இருக்கா அப்படின்னு அவர் பேசுகிறாரா. இதை எடுத்து நான் கிண்டல் மானங்கட்டவங்களா, இதாடா தியாகம்னு கேட்குறானுவோ இவர் பேசுனதை வைத்துக்கொண்டு. அதுக்காக தான் அந்த ஹதீஸை, அந்த சம்பவத்தில் விஷயம் என்னென்னு விளக்குறதா சொன்னோம். அது இன்றைக்கி இதில் எழுத்து போச்சு, நேரம் போயிடுச்சு. அதனால் நாளைக்கு இந்த கமாலித் மதனிக்கு பதில் சொல்வதோடு இந்த விஷயத்திற்கும், இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வைத்துக்கொள்வோம். நிறைய மார்க் விஷயங்கள் சொல்ல முடியாமல் போய் கொண்டிருக்கிறதுனா இதுவும் தேவை தான், இதுவும் மார்க்கம் தான். ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த அரசியல் முசீபத்தில் ஓட்டு பொறுக்கிற அரசியலில் ஓட்டு மட்டும் போடுங்க, இந்த பொறுக்கிற வரைக்கும் நீங்கள் போகவே செய்யாதீங்க அப்படிங்கிறத விளக்குனது மார்க்க விஷயந்தான். அதை ஒரு அறிவுரையாக சொல்லி இன்றைய விஷயத்தை நம்ம நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இந்த 2 மேட்ரு, அதாவது வானத்தில் அடிவானத்தில் எல்லாம் முதல் வானத்தில் இறங்குகிறான்ங்கிற ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக அவர் என்ன வாதம் வைக்கிறாரு, நம்ம என்ன வச்சோம், அவர் எப்படி அதில் பிழை செஞ்சுருக்கிறாரு என்பதையும், இந்த பொண்டாட்டியை விட்டு கொடுத்தாங்கன்னு வருதில்ல அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.